சைல்ட்ஹுட் ஆர் யங்கர் ஏஜ்ல வந்து இஃப் தே ஹேவ் எமோஷ்னலி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, தேர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் தே பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். அந்த டைம்ல தெரப்பின்ற ஒரு விஷயம் பெருசா இல்லை. பட் எதனால அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எப்பவுமே நம்ம யாருன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம ஒர்க்கை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐம் ப்ராபப்ளி சம்மன் கியூரியஸ் டு சி ஹவு மச் ஐ குட் புஷ் மை செல்ஃப். எனக்கு ஒரே இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்ணுறது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் ஸோ இப்போ ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் 58% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து தே கோ த்ரூ லோன்லினஸ். எதனால இது வந்து கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஏன் இந்த கிராஃப் அதிகமாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து அப்நார்மலி டால் பேக் தென் நிறைய பாடி ஷேம் வந்து நான் கோ த்ரூ பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ஹேட் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் மை செல்ஃப். இவங்க கிட்ட நான் எப்படி இருந்தால் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னுக்காக ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு மோல்ட் மை செல்ஃப் டு சம்திங். லாஸ்ட் 5 minutes என்னோட அப்போ இருந்த தெரபிஸ்ட் கேட்ட கேள்வி வந்து, உனக்கு என்ன வேணான்றதில் நீ ரொம்ப கிளியராக இருக்க, என்ன இருந்தால் இப்போ இருக்கிற பூஜா ஹாப்பியாக இருப்பான்னு கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஆன்சர் டு லவ் அவர் செல்ஸ், டு பி லவ்ட் பை சம்மன். ஹோப் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஹை இருக்கிற மாதிரி ஒரு லோ இருக்கும். லவ் ஹோப்ன்ற பேர் ஏன் வந்துச்சு லைஃப்பில் வந்து ஐ திங்க் இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் உங்கள் ப்ரொஃபைல் போய் செக் பண்ணதுக்கப்புறமா லைக் மே நோ லைக் ஃப்ரம் A2B ஃபேமிலி அப்படின்னு. சிலர் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு A2B தெரிஞ்சு பேசுவாங்க. தென் they'll know like you run love company. So how do you see this kind of people who approach you and speak to you in this way? And we'll all have different faces. என் ஒர்க் பிளேஸில் நான் கேரி பண்ணுற பூஜாவும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பூஜாவும், நான் வீட்டில் இருக்கிற பூஜாவும் வெரி டிஃப்ரெண்ட். As a mental person who's running company, how do you see this as? Successனா எனக்கு என்னன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். So we need to understand when we look up to people, when we admire people, we need to be very clear on what success is for me. Do I want to do this? ஒரு ஆண்டர்பிரனருக்கு தெரப்பி எடுக்கிறதால கேன் தே பிகம் அ பெட்டர் ஃபவுண்டர் அப்படின்னு கொஸ்டின். ஹாய் பூஜா, வெல்கம் டு ஸ்கல்ப்டர்ஸ் பாட்காஸ்ட். உங்களை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோர்ப்ஸ் இந்தியா மேகசினில் பார்த்தோ இல்லை ஆண்டர்பிரனர் டுடேல அண்டர் 30 இந்த விஷயங்களில் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் A2B, இட்ஸ் 3,500 crore valuated கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற உங்களோட ஒரு ஐடென்டிட்டியில் who is actually Pooja Srinivasa Raja அப்படின்றது I want to know. And apart from being a CEO of Love Company, what do you do and who you are? I think we are all used to just நம்ம எப்பவுமே நம்ம யாருன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம ஒர்க்கை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். We don't identify ourselves as anything else. I think other than that, நான் வந்து I'm probably someone curious to see how much I could push myself through anything I do. அது ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக நான் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு ஒரே இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்ணுறது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் நான் ஒரு பாயிண்ட் மேலே இன்சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகிடும். ஸோ ட்ரைங் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் விச் சம்டைம்ஸ் இஸ் குட், சம்டைம்ஸ் ஆல்சோ டூ மச். ஒரு மாதிரி ஓவர்வெல்ம் ஆகிடும். நிறைய பண்ணுறோமோ, ஒன்றுமே சரியாக பண்ணாமல் பண்ணுறோமோ இந்த தாட் ப்ராசஸும் வரும். பட் ஓவரால் ஆஸ் அ பர்சன் ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ப்ராப்ளி கியூரியஸ் அபவுட் லைஃப். வாட் கேன் ஐ டூ பியாண்ட் வாட் எவர் ஐவ் டன் சோ ஃபார் என்ற ஒரு தேடலே இருப்பேன். ஓகே, இந்த விஷயம் கேட்கும்போது தெர் இஸ் ஒன் கோட், ஒரு பாட்டில் கூட வரும், தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். நானுமே ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் அப்போ உங்கள் சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? லைக் வாட் மேட் யூ ரொம்ப க்யூரியஸான ஒரு கிட்டாக மாற்றினதோட ரீசன் என்னவா இருந்துச்சு? என்னோட சைல்ட்ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி டிஃப்ரெண்ட். ஐ திங்க் அப் அன்டில் 20 years ஐ வுட் சே ஐ வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பூஜா. 20 to ஒரு 25 ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீன் யோசிக்கிற ஒரு 25லேருந்து தான் இந்த வெர்ஷன் ஆஃப் மீ இருக்குது. So in the first 20 years வந்து I was constantly trying to fit into whatever the society ஒரு good girl னு ஒரு இது இருக்கும் இல்லையா. You need to look a certain way, you need to behave a certain way. இது பண்ணாதான் the world will appreciate. Constantly I was going behind other people's validation. நான் ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்ல அக்காவாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து வாட் இஸ் தட் குட்ன்றது நம்மளை சுற்றி ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அது மட்டும் தான் என் பெஞ்ச் மார்க்காக இருந்து அதுலேயுமே என்னால் அச்சீவ் பண்ண முடியாமல் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸாகவே நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வயசில் வந்து ஐ யூஸ் டு பி வெரி ஹெவி அண்ட் ஹைட். நான் வந்து அப்நார்மலி டால் பேக் தென். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் என் கிளாஸில் இருக்கிறவங்க ஆல்வேஸ் லைக் மச் ஷார்ட்டர். பட் அவங்க ஷார்ட்ன்றது கான்வர்சேஷன் இருக்காது. நான் ஒரு லைட் ஹவுஸ், நான் அந்த மாதிரி. ஸோ நிறைய பாடி ஷேம் வந்து நான் கோ த்ரூ பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ஹேட் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் மை செல்ஃப். ஸோ அந்த இன்செக்யூரிட்டிலேயே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் நான் தேடிட்டு போகும்போது இவங்ககிட்ட நான் எப்படி இருந்தால் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு மோல்ட் மை செல்ஃப் இன் டு சம்திங். ஸோ ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் 20 years வந்து அப்படியே போயிடுச்சு.
20 இயர்ஸில் தான் வந்து ஐ காட் மேரிட் பேக் தென். இப்போ ஐம் அ சிங்கிள் மாம். ஓகே. 20 இயர்ஸ் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் அகேன் வாட் கேன் ஐ டூ டு பி அ குட் வைஃப், வாட் கேன் ஐ டூ டு பி அ குட் டாட்டர் இன் லா, வாட் கேன் ஐ டூ டு பி அ குட் மதர். இது மட்டும்தான் என்னோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சே தவிர நான் என்னவா இருக்கணுன்ற தேடலே எனக்கு வந்து யோசிக்கவும் இல்லை, கிடைக்கவும் இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்க. படித்தது எல்லாமே வந்து ஓகே இங்கே நல்ல மார்க் வாங்கணும், ஓகே இங்கே பாஸ் ஆகணும், ஓகே இது ஒரு டிகிரி வாங்கணும், இந்த மாதிரி வாட் எவர் வாஸ் செட் வாஸ் சம்திங் ஐ வாஸ் டூயிங். பட் 25 இயர்ஸ் அப்போ தான் வந்து when I went through my separation ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டேன். நான் என்ன பண்ணாலும் இஸ் நாட் எனஃப். நீங்கள் ஓகே இதுதான் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் இது பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும், அது நோக்கி நம்ம மறுபடியும் ஓடுவோம், அங்கேயும் முடியாது, மறுபடியும் அடுத்து நீ இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இது எத்தனை நாள் இந்த மாதிரி ஓடணுன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் 25 இயர்ஸில் வந்து when I was separated நானும் என் பொண்ணும் தனியாக வந்துட்டோம். வாட் எவர் ஐ வாஸ் டூயிங், வாட் எவர் ஐ வாஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்லி ஐ புட் அ பாஸ். அண்ட் அதனால் நான் நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்குள்ளேயும் போனேன். ஐ வென்ட் த்ரூ டிப்ரெஷன், ஐ வென்ட் த்ரூ ஆன்சைட்டி, சைக்காட்ரிக் மெடிக்கேஷனுக்குள்ளே போனேன். இட் டிடன்ட் ஹெல்ப் மீ, இட் இன்ஃபேக்ட் ஸ்க்ரூட் மை என்டையர் பாடி. அப்போ எனக்கு அதுக்கான அவேர்னஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் தெரப்பின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் யாருன்ற தேடல் வந்து 25 இயர்ஸ் கழிச்சு தான் வந்துச்சு. என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் அக்செப்டட் மோர். ஐ ஃபெல்ட் லைக் என்ன அக்செப்ட் பண்ணவங்க, என்ன பிடிச்சவங்க, ஆர் நான் பண்ணுற விஷயத்தினால சில பேருக்கு ஹெல்ப் ஆகுதுன்றது வந்து இட் கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் ஹை. ஸோ நான் அந்த 20 இயர்ஸ் நான் இழந்த விஷயத்த 20 இயர்ஸ் கழிச்சு தான் ஐ ஸ்டார்டட் கெய்னிங் ஹூ ஐ வாஸ் அண்ட் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் வாட் ஐ வாஸ் பிகமிங். ஸோ அதனால இப்போ ஐ கண்டினியூ. ஆமாம், ஸோ அதனால இப்போ ஐ கண்டினியூ டு கீப் சர்ச்சிங் வாட் எல்ஸ் கேன் ஐ டூ, வாட் எல்ஸ் கேன், இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அட் வெளியில் யார் என்ன பேசுகிறாங்கன்னு தாண்டி எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் ஓடிட்டாங்க. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ தென் எப்படி லவ் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கணும், லைக் அந்த நேம் எப்படி டெரைவ் ஆச்சு, அந்த ஸ்டோரி சொல்ல முடியுமா? ஸோ நேம் வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு அப்போ மென்டல் ஹெல்த்தில் பண்ணணும்னு ஏன் தோணுச்சுன்னா, நான் 2018 எனக்கு என் பொண்ணு பிறந்தா. அப்போ தான் என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆரம்பிச்சிது. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்போ தான் ஒரு 1 இயர் கழிச்சு ஐ ஸ்டார்டட் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்க போது. சில டைம்ஸ் நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லுவோம், சில விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். பட் எல்லாருமே வந்து ஒரு பயாஸ்டான ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஒரு எல்லாருக்கிட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பனாக நம்ம என்ன நினைக்கிறோன்றது சொல்ல முடியாது. அவங்க எதாவது கஷ்டப்படுவாங்க, இல்லைனா வந்து நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறோன்ற மாதிரி இருக்கும்னு ரெஸ்ட்ரிக்டடாகவே நம்ம பேசுவோம். பட் ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது, இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணாலும் வி டோன்ட் ஈவன் கேர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சது தான் என்னோட ஃபர்ஸ்ட் செஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 50 நிமிஷம் வந்து ஃபுல்லாக புலம்புனேன். இது சரியில்லை, இது பண்ணல, அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க, இவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட் 5 மினிட்ஸ் என்னோட அப்போ இருந்த தெரப்பிஸ்ட் கேட்ட கேள்வி வந்து, உனக்கு என்ன வேணான்றதில் நீ ரொம்ப கிளியராக இருக்க, பட் என்ன வேணும், உனக்கு என்ன இருந்தால் இப்போ இருக்கிற பூஜா ஹாப்பியாக இருப்பான்னு கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலி ஆன்சரே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அது ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஆமாம், எனக்கு என்ன வேணும், அப்போ எனக்கு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், சரி இவங்க எனக்கு இப்போ என்னவா மாறணும், நான் என்னவா மாறணும், இவங்க அப்படி மாறினா நான் அதை அக்செப்ட் பண்ணுவேனான்ற ஒரு கொஸ்டின் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்டே வரும்போது மென்டல் ஹெல்த்துன்னு வந்து கோவிட் கழிச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு யாரை பார்த்தாலுமே வந்து டிப்ரெஷன் இருக்குன்றாங்க. பட் சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாரை பார்த்தாலும் எனக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படின்வாங்க. ஸோ பேனிக் அட்டாக்கும் உங்களுக்கு படன்னு ஏதோ இப்போ புதுசாக ஒன்று பண்ணிங்கன்னா ஒரு நர்வஸ்னஸ் ஃபீலிங் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ டிஸார்டர்ஸ் வேறு, சில ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வேறு. ஸோ ஒரு இஷ்டத்துக்கு எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிளுக்காகவோ இல்லை அவங்கள பண்ணுற ஒரு வேலையை வந்து புஷ் பண்ணுறதுக்காகவோ இல்லை கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஆங்கர் தான் நான் இந்த லவ் ஆஃப் கம்பெனின்றது ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஒன்று மார்க்கெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுது. பிகாஸ் நான் கோவிட் முன்னாடி நான் வந்து இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணும்போது மென்டல் ஹெல்த்துன்னு சொன்னாலே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இல்லை மென்டலாக உங்களுக்கு எதாவது மென்டலாக ஏதாவது பிரச்சனை எப்படி தான் கேட்பாங்களே தவிர அப்போ டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மென்டல் ஹெல்த் தெரப்பினா இட் இஸ் நாட் ஆஸ் காமன் as வாட் இட் இஸ் டுடே. ஸோ அந்த கோவிட் அப்போ அந்த சேஞ்சும் ஆகும்போது ஐ ஃபெல்ட் லைக் இது ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஸ்பேஸ், நம்ம ஏன் இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். தெரப்பின்ற ஒரு சர்வீஸ் மட்டும் இல்லாமல் தெரப்பி சுற்றின எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் மக்கள் இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணால் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியாவில் தான் இதை க்ரியேட் பண்ணி லவ் ஹோப்ன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா லைஃப்பில் வந்து ஐ திங்க் இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டு லவ் அவர் செல்ஸ், டு பி லவ்ட் பை சம் ஒன். அப்போ தான் நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சு நம்ம ஒரு வேலையை பார்க்குறதுக்கோ பண்ணுறதுக்கோ வில் ஹாவ் சம் பர்பஸ் டுவர்ட்ஸ் லைஃப் த்ரூ லவ். ஹோப் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஹை இருக்கிற மாதிரி ஒரு லோ இருக்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்.
பட் ஹோப்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த ஃபேஸை கடந்து வெளில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹோப்புன்றது வந்து இட் குட் பி அ பர்சன், இட் குட் பி ஒரு ப்ரொஃபஷன், இட் குட் பி ப்ராப்ளி என்னால் ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்க, ஸோ இந்த ஃபேஸை நான் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு ஹோப் இருக்கணும், சேயிங் தட் சம் டே திஸ் வில் கெட் பெட்டர். அப்போ தான் அதை நோக்கி நம்ம போக முடியும். ஸோ இது ரெண்டுமே கொடுக்குற ஒரு மென்டல் ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து மென்டல் ஆர் தெரப்பின்ற வேர்டே இல்லாமல் அந்த பேரே ஷுட் மேக் பீப்புள் ஃபீல் வெரி வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள் தட் கேரிஸ் த எசன்ஸ் ஆஃப் வாட் வி வாண்ட் டு டூன்றதுனால லவ் ஹோப் கம்பெனி அப்படின்னு செட் பண்ணேன். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் 4 கப்ஸ் அப்படின்றது ஒன்று எடுத்தீங்களா? ஸோ சைல்டு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதோட தாட் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஐ திங்க் அது மீ பீங் அ மதர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் என் பொண்ணு வளர விதம்லாம் பார்க்கும்போது, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, தேர் பார்ன் ஸ்மார்ட். இன்னைக்கு வந்து அவங்களால என்ன வேணால் கற்றுக்க முடியும், எதை வேணால் புரிஞ்சுக்க முடியும். த வெரி வெரி ஐக்யூ லெவல் ஐ திங்க் இஸ் வே ஸ்மார்ட்டர் தேன் வாட் ஆல் ஆஃப் அஸ் ஹேட். ரொம்ப நேச்சுரலாகவே அவங்களுக்கு. பட் ஈக்யூன்ற ஒரு விஷயம், நீங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இட் குட் பி ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் இன்றைக்கி பசங்களுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலும் வெரி டிஃப்ரெண்ட். டெக்னாலஜி எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கிறதுனால தி வெரி டிஸ்கனெக்டட் வித் ஹூ தே ஆர். சோஷியல் மீடியா எராவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்து கம்பேர் பண்ணி அவங்க யாருன்ற தேடல் தாண்டி ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் இன்ஃப்ளூயன்சர், ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் பர்சன், பீட் ஃப்ரம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸோட வெரி டிஸ்கனெக்டட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒன்று டியூவல் இன்கம் இருக்கிற ஃபேமிலிஸாக இருக்குது, இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்பாக இருக்குது, இல்லை சிங்கிள் பேரண்டிங் ஃபேமிலி செட்டப் நிறைய இருக்கிற போது கிட்ஸும் பேரண்ட்ஸோட கனெக்ஷன் வந்து இஸ் வெரி டிஸ்ரெகுலேட்டட். பேரண்ட்ஸாக இப்போ நான் ஆஸ் அம்மாவாக நான் மீட் பண்ண நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட்டில் நம்ம அப்பா அம்மா அடித்து வளர்த்துருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம கிளியராக இருக்கும், நம்ம அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது கிளியராக இருக்கும். பட் we don't know what not to do. என்ன பண்ணக்கூடாதுன்றது கிளியராக இருக்குது. பட் சில விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்குன்னு வரும்போது ஒரு டிசிப்ளினிங் ஃபேக்டராகவோ இல்லை அவங்கக்கிட்ட சில வைக்கிற கான்வர்சேஷன்ஸாகவோ வந்து அந்த லைன் வந்து ரொம்ப பிளரியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பேரண்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் கிளாஸஸ் எல்லாமே இருந்தாலும் அது ரொம்ப வெஸ்டர்ன் கான்செப்டாக இருக்குது. இந்தியன் கல்ச்சர் ரூட் பண்ணி எதுவுமே வந்து நம்ம கரெக்டாக அடாப்ட் பண்ணுறது முடியல. ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் ஒன்று, சடனாக ஜென்டில் பேரண்டிங்னு ஒரு விஷயம் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளோட கோவம் நம்மளுக்குன்னு ஒன்று கோ த்ரூ பண்ணியிருப்போம், நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கேன் வி பி ஸோ ஜென்டில் டு அ சைல்ட்னா கஷ்டம் நமக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கோ த்ரூ பண்ணும்போது எனிவேஸ் ஒரு மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம ஏன் பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் கிவிங் தம் அ ஸ்பேஸ் டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அபவுட் இட். குரூப்பாக உட்கார வச்சு நீங்கள் இப்படி தான் பேரண்ட் பண்ணணும் அப்படி தான் பேரண்ட் பண்ணணுன்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வெரி டிஃப்ரெண்ட். என்னோட ட்ராமாஸ் என்னோட வே ஆஃப் அப்ரிபிங் வச்சு சில விஷயங்கள் நான் புதுசாக கற்றுக்கிட்டு என் பொண்ணை வளர்க்க முடியும். பட் நான் ஒரு விஷயம் பண்ணுறதுனால நான் அதே விஷயம் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதான் ஒரு குட் பேரண்ட் அப்படின்னு ஒரு டேக் போடுறதுல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. அண்ட் ஐ ஃபீல் எவ்ரி சைல்டு இஸ் வெரி யூனிக். விச் ஸ்கூல் சிஸ்டம்ஸ் ப்ரிடாமினென்ட்லி எப்படி சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வழியில தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் எவ்ரி சைல்டு ஹேஸ் எர் ஓன் யூனிக்னஸ். ஸோ இந்த விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எமோஷன்ஸ் மூலயமா ஃபீலிங்ஸ் மூலயமா அவங்க எப்படி அவங்கள புரிஞ்சுக்கலாம், அவங்க யாருந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிஸ் வந்து ஐ ஃபீல் லைக் தில் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் லைஃப் இன் அ மச் பெட்டர் வே. அதுக்கான ஒரு ஸ்பேஸாக வந்து கிரியேட் பண்ணது தான் 4 கப்ஸ். சூப்பர், வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல் தாட் ப்ராசஸ் ஆக்சுவலி. இப்போ நிறைய பேர் உங்கள் ப்ரொஃபைல் போய் செக் பண்ணதுக்கப்புறமா லைக் அதுக்கப்புறம் தான் தே மே நோ லைக் ஃப்ரம் A2B ஃபேமிலி அப்படின்னு. ஸோ ஹவ் டு யூ பர்சீவ்? சிலர் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு A2B தெரிஞ்சு பேசுவாங்க, தென் they'll know like you run love company. So how do you see this kind of people who approach you and speak to you in this way? நான் வந்து லவ் அப் வந்து 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியுமே நான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஐ வாஸ் வெரி ஓப்பன் அபவுட் மை ஜர்னி. நான் கான்டென்ட் கிரியேட்டராக உட்காந்து கண்டென்ட் எழுதணும், ரீல் போடணும்னு கிடையாது. எனக்கு தோன்றதை நான் போடுவேன், எனக்கு தோன்ற விஷயங்களை நான் பேசுவேன். இந்த மாதிரி பாட்காஸ்ட் இன்டர்வியூஸ் எனக்கு என்ன வாட் ஐ பிலீவ் அப்படின்றத பற்றி நான் பேசுவேன். ஸோ ஃபார் த லாங்கஸ்ட் டைம் யாருக்குமே நான் A2Bன்னு தெரியாது. நான் அப்போ A2Bலையும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வந்து ஆக்டிவாக பிஸ்னஸில் இருக்கேன். ஸோ நான் அந்த பிஸ்னஸ்லையுமே வந்து எனக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துச்சோ தட் ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் சம்திங் தேர்ன்றப்போ தான் நான் ஓப்பனாக ஐ வாஸ் டாக்கிங். ஜஸ்ட் பிகாஸ் ஐம் ஃப்ரம் த ஃபேமிலி ஐ டென்ட் வாண்ட் டு பி ஐடென்டிஃபைட் பை தட். பட் தட் பீங் செட், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் A2B இதுக்காகவும் வந்து பேசுவாங்க, இல்லை இந்த ஒர்க்காகவும் பேசுவாங்க. நான் அது எதுவுமே நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். யார் என்ன வந்து பேசினாலும் அவங்க கேட்குற விஷயத்த என்னால் கொடுக்குற நிலைமையில நான் இருந்தால் ஐ வில் டூ இட் ஃபார் இட். அதை வச்சு அவங்க என்னை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ண மாட்டேங்க நான் அவ்வளோ யோசிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தேவை இருக்கும்.
அது குடுக்குற இடத்துல நான் இருந்தா என்னால குடுக்குறதுல So நான் happy by giving them what they want. if I have it, I'll give them. என்னால இல்லைன்னா நான் either connecting them to someone or just telling them I don't know what to do about it. வந்து நான் clear. பட் அதை நான் ரொம்ப அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். இவங்க ஏன் என்கிட்ட வந்து பேசுறாங்க, இது ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து தான் பேசுறாங்க, அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ன்னு I don't think about That's it. interesting. Since you அந்த 25க்கு அப்புறமா then you took therapy அது எல்லாமே. பட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இட்ஸ் வெரி அன்சர்டைன்ல. லைக் அதுவே வந்து ஒரு மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்டிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் we have team that is dependent on us, we have ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நிறைய பேருக்கு we will be answerable. அந்த ஒரு டிசிஷன் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் A2Bல வந்து பெருசாக அசோசியேட் ஆகலாம் அந்த டைமில். பட் அந்த கரேஜ் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் யுவர் ஓன், அது எப்படி கிரியேட் ஆச்சு? அண்ட் தென் ஹவ் யூ ஃபவுண்ட் யுவர் வே டுவர்ட்ஸ் லவ் கம்பெனி அது ஸ்டார்ட் பண்ணது? நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும், நான் ஒரு டீமை வச்சு நான் ஒரு கெரியர் பில்ட் பண்ணணுன்ற ஐடியாவே எனக்கு அந்த மாதிரி நான் யோசிச்சது ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எனக்கு பர்சனலி இருந்துச்சு. அந்த ப்ராப்ளமை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதே நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியாது. பேசணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பேசணும், எது பேசக்கூடாது, இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வெளில போகுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் சால்வ் பண்ணுற ஒரு விஷயமா நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அடுத்து எனக்கு என்னென்ன தேவைப்படும். நான் சைக்காலஜி படிக்கல. ஸோ சைக்காலஜிஸ்ட் படித்த டீமோட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி எப்படி இருக்குது, இப்போ நான் கிளைண்ட்டாக என்னோடய ஃபீலிங் எனக்கு தெரியும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது தட் ஐ கேன் சால்வ். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் சினர்ஜி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே க்யூரியாசிட்டியில் கேட்டு அதில் நான் என்ன பண்ணலாம், அதில் நான் என்ன க்ரியேட் பண்ணலான்னு தான் ஆரம்பித்து பண்ண விஷயமே தவிர ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து நான் யோசிச்சு பண்ணவே இல்லை. எனக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பர்சனல் லெவல்லன்னு நான் வந்ததுனால, பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதே எனக்கு தெரியாது. அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அங்கே போய் நம்ம என்ன பேசணும், இப்போ போகிறோம் 2 பேர் இப்படி உட்காரோம்னா என்னென்ன ஆரம்பிப்போம், என்னென்னு பேசுவோம், என்ன பேசக்கூடாது, எதுவுமே எனக்கு ஐடியாவே கிடையாது. எல்லாமே ஒன்றா பண்ணி கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேர்கிட்ட இதை பற்றி கேட்டு, நான் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் வந்துட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் மீட் பண்ணேன். அவங்களுக்கே அப்போ ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க படித்தது சைல்ட் சைக்காலஜிக்குன்னு படிச்சிருக்காங்க. அவங்க என்ன நினச்சி இந்த டிகிரியை படித்தாங்க, இதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இது ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு சம்பாதிக்க முடியுதான்ற கேள்வியோடு நான் அவங்கள மீட் பண்ணேன். அவங்க அப்போ தான் வந்து இந்த ஆட்டிசம், ADHD இப்படின்ற உலகம், இந்த நியூரோ டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் ஃபார் கிட்ஸ் எவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. இந்தியாவில் அதுக்கான அவேர்னஸ் இல்லை, பட் நீட் இருக்குன்றதை பற்றி பேசும்போது தான் கிட்ஸுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோவப்படுறாங்க வர்றாங்கன்னு இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணுறாங்க, அதுக்கு இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஏன் இவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இது பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் மற்ற கண்ட்ரி அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க, இந்தியாவில் இன்னும் அது ஜாஸ்தியாக பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது கேள்வியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அகைன் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ ஓப்பன் அப் ஆகும். சரி, இதில் நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்ன பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு சரி இதில் ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் பில்ட் பண்ணதான் ஆண்டர்பிரினர் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்ற ஒரு டேக் எனக்கு தெரியல. ஸோ இப்போ ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் 58% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து தே கோ த்ரூ லோன்லினஸ் கிரைசிஸ்ன்ற ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தேன் நான். எதனால இது வந்து கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப டிராஸ்டிக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஏன்னா த கர்வ் இஸ் லைக் க்ரோயிங் அப்பில் அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ அடாப்டிங் டுவர்ட்ஸ் தெரப்பின்ட்டு இஸ் வாட் ஐ ஃபீல். நிறைய பேர் இப்போ தெரப்பி போகிறேன்றது ஓப்பன் அப் பண்ணுறாங்க. பட் வாட் டு யூ சீ திஸ் ஆஸ்? ஏன் இந்த கிராஃப் அதிகமாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக தோன்ற விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ நிறைய பேர் இந்த ஜென்சி ஒர்க் ஃபோர்ஸ் பற்றியும் சொல்கிறாங்களே, தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித். சம்வேர் வந்து வி ஸ்டார்டட் ரன்னிங் பிஹைண்ட் பர்ஃபெக்ஷன். ஒரு ஹியூமன்கிட்ட நான் மீட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப் நான் ஒருத்தவங்களோட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் டேர்ம் மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு மனுஷன் வந்து கம்ப்ளீட்டாக க்ரீன் ஃப்ளாகாக இருக்கவே முடியாது, ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டாக ரெட் ஃப்ளாகாக இருக்க முடியாது. ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுவோம், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த சுச்சுவேஷனுக்குமே ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னா, நம்ம வளர்ந்த விதம், நம்ம எக்ஸ்போஸ் ஆன விதம், நம்மளுக்குன்னு இருக்க பிலீஃப் சிஸ்டம்னால நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லா வந்து நீங்கள் பண்ணது சரியா தப்பா, இல்லை ஒரு ஹியூமன் இன்னொருத்தவங்க வந்து கனெக்ட் பண்ணுறது சரியா தப்பா அந்த விஷயம் போகும். ஹியூமன்ஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் கிரே ஏரியா. இப்போது நான் 10 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி தான் யோசிச்சேன்னா, இதே மாதிரி பேசினேன்னா கண்டிப்பாக கிடையாது. லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வச்சு நான் நிறைய மாறேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இதே மாதிரி இருப்பேன்னா இருக்க மாட்டேன். பட் ஹவு கேன் ஐ கம்ப்ளீட்லி கோ அவுட் அண்ட் சே ஐ எம் அ கிரீன் ஃபாரஸ்ட் ஆர் ஐம் அ ரெட் ஃபிளாக் ஆர் இப்போ இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, ஒயிட் என்னென்னமோ ஒரு கலர்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் வி ஸ்டார்டட் ரன்னிங் பிஹைண்ட் அ லாட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் and we started becoming very comfortable to cut people off from our life, thinking that's boundaries.
எனக்கு செட் ஆகாது, அதனால் நான் கட் பண்ணுறேன், நான் தனியாகவே இருந்துக்கிறேன், இவங்க கூட நான் இதுக்கு வந்து சாரி சொல்லணும், இவங்க கூட நான் அதுக்கு வந்து கேட்கணுன்றது ஒரு ஈகோ பிளேயோ இல்லை பவுண்டரிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ் வேர் இப்போ வந்து உங்களுக்கு அப்யூஸ் நடக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம், we will have to cut off. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் எத்தனை பேர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேச ரெடியாக இருக்காங்க? எத்தனை பேர் போய் எனக்கு நீ பண்ணது ஹர்ட் ஆச்சு, அடுத்தது நீ பண்ணாமல் இருக்க முடியுமான்னு கேட்குறதோ, இல்லை அந்த பர்சன் அவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறதுல எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு எடுத்தால் பிளாக், அவ்வளோதான். ஒரு பிளாக் பட்டன் அமிச்சோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட், ஒரு பிளாக் பட்டன் அமிச்சோன்னா ரிலேஷன்ஷிப் கட். அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் கெட்டிங் கம்ஃபர்டபுள் ஆர் தே புட் ஸோ மச் எஃபர்ட் இன் கட்டிங் பீப்புள் ஆஃப் rather than ஒரு ஹியூமன் டு ஹியூமன், நீ தப்பு பண்ணியிருக்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை நீ பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் பண்ணது என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி பேசி உட்காந்து பேசுறது எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம்? ஸோ இது பண்ண நம்ம the more we isolate ourselves, the more lonely you obviously get. And we are social animals. Yes. We cannot survive without humans. We cannot survive without. இப்போ அந்த காலத்தில் ஏன் இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருப்போம். இப்போது விமனுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஓப்பனாக வீட்டு பிரச்சனையை பேசுவாங்க. ஸோ சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு தோன்ற விஷயத்த பேசுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். மென்னுக்கும் அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் போய் நிறைய பேசுவாங்க, பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எவ்வளோ உண்மையாக இன்னொரு ஹியூமன்ட்டு நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம், ஒரு 1000 ஃபில்ட்ரு போட்டு அவ்வளோ யோசிச்சு, இல்லை நான் இப்படி தான் வெளி உலகத்தில் போற்றே ஆகணும்னு இவ்வளோ ஃபில்டர் போட்டு பேசும்போது ஒரு பாயிண்ட் மேலே ஹிட் ஆகிடும் அது நம்மளுக்கு. வீல் ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் யாருமே நம்மளுக்கு இல்லை, நம்மளை புரிஞ்சுக்கிற யாருமே இல்லைன்றது வந்து நடக்கும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் த ரீசன். ஏன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் நம்மளே ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி அதை நோக்கி ஓடும்போது humans can't be perfect. It's very, very difficult. They might over time probably progress or evolve. But perfect என்றதே ஒரு illusion தான் என்னை பொறுத்தவரைக்கும். So I think that is the major reason for this. A very interesting point of view to see. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஸோ வாட்ஸ் ஒன் மிஸ்கன்செப்ஷன் that lot of people have about therapy? ஏன்னா அந்த மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்கிறதால தான் நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் ஒன் திங் that is stopping a lot of people from going towards therapy? நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பட் பேஸ் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் இப்போ தெரப்பிக்கு போகணும், இல்லை வந்து நான் இன்னும் அவ்வளோ மோசமால தெரப்பி போகிறதுக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஐ திங்க் தெரப்பி ஷுட் பி லைக் கோயிங் டு அ ஜிம் ஒரு டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்க்குற மாதிரி, நம்ம ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெல்னஸ் ஆக்டிவிட்டியாகவே நம்ம பார்க்கணும். பிகாஸ் நம்ம ஒரு நாளில் காலைல எழுந்திரிச்சு தூங்குறதுக்குள்ள ஒரு 100 விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும். அந்த 100 விஷயத்தில் நம்ம என்னென்னு ப்ராசஸ் பண்ணியிருப்போம். அதில் நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் இமோஷன்றது வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸ் மட்டும்தான் நான் தெரப்பியில் போய் பேசி நான் அட்ரெஸ் பண்ணணுன்னே கிடையாது. ஒரு 3வது ஆளுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்கள் டே பற்றி பேசினாலே உங்களுக்கே நிறைய ஆன்சர்ஸ் வரும். உங்களுக்கே உங்களோட தாட் ப்ராசஸ் பேட்டர்ன் வந்து நிறைய வந்து புரிய வரும். எனக்கு அட்லீஸ்ட் பர்சனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நான் போவேன்னு கிடையாது. பிரச்சனை இருக்கும்போது ப்ராப்ளி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போவேன். பட் பிரச்சனை இல்லாதப்போ அப்பப்போ போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது நேச்சுரலாகவே அன்பேக் ஆகும் உங்களுக்கு. இப்போது நம்மளுக்குன்னு சில மென்டார்ஸ் இருப்பாங்க, இல்லை நம்மளுக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்மளுக்கு எல்லாமே சொல்லணும்னு தோணும்போது சொல்லும் போதே சில விஷயத்துக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தெரப்பி ஷுட் பி லுக்ட் அட் சம்திங் தட் யூ ஷுட் டூ ஃபார் யோர் செல்ஃப், நாட் ஓன்லி வென் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங், பட் அஸ் அ ஜென்ரல் ஆக்டிவிட்டி. மாதத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் லைக் 2 weeks ஒன்ஸ். அப்படி லைஃப்பில் எதுவுமே நடக்கல, நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்ற வாழ்க்கை யாருக்குமே வந்து இருக்காது. இருந்துச்சுன்னா கிரேட், பட் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் டாக்கிங் அபவுட் இட் வில் ப்ரிவெண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு பிரச்சனைன்னு வந்து நாளைக்கு ரொம்ப பெரிய இல்னஸில் போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம், எதனால் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்குறத விட அன்னன்னைக்கு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறது இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ திங்க் சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கோ மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் ஆக்டிவிட்டி பண்ணுற லக்ஸரி இல்லாததுனால ஐ திங்க் வி ஷுட் ஆப்ட் ஃபார் தெரப்பி மச் மோர் ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ when it comes to entrepreneurship வந்து இட்ஸ் மோஸ்ட்லி அன்சர்டைன் தான். இப்போ லாட் ஆஃப் entrepreneurs ஸ்டார்ட் க்ளோரிஃபைங் ஹசில் கல்ச்சர், ஹசில் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அஸ் அ மென்டல் பர்சன் ஹூஸ் ரன்னிங் கம்பெனி, ஹவு டு யூ see this as? இது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயமா இல்லை கண்டிப்பாக. பட் why do they do this? இந்த மாதிரி ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? See, if you want to do anything that is sustainable, hustle is the word that you should run away from. நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். நானும் வந்து ஓகே நம்ம முடிஞ்ச அளவு கம்மியாக தூங்கி எந்திரிச்சு வேலை பார்த்தா தான் நம்ம கம்பெனி நாளைக்கு க்ரோ ஆகும்னு இன்டென்ஷனலாகவே வந்து இழுத்து போட்டு வேலை பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், இப்படி கஷ்டப்பட்டால் தான் நம்ம உழைச்சி முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். யூ வில் கெட் இன் டு அ பர்ன் அவுட் ஃபார் ஷுர். Or when you're an entrepreneur, you need to have a lot of free time to even think what you want to do next or what you want to do about this particular problem.
we're not robots இல்லையா, நம்ம கோட் பண்ணி எனக்கு பிரச்சனைன்னு போது உடனே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு. ஆர் இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒர்க்கில் சரியாக போகல, இல்லை ஒரு ஸ்டாஃபை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எமோஷன் உங்களுக்குமே இருக்கும். வேர் யூ வில் ஸ்டார்ட் டவுட்டிங் யுவர் செல்ஃப். ஆர் நம்மளால இவங்களோட ஒர்க் அவங்களோட லைவ்லிஹுட் எஃபெக்ட் ஆகுமா, நம்மளுக்குமே சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவே வி நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் டைம். பட் நம்மளுக்கு நம்ம டைமே கொடுக்காம ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா யூ வில் பர்ன் அவுட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஹசில் கல்ச்சர் வந்து ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வென் லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட். இப்போ சில பேர்லாம் வந்து நான் படிப்பை விட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்தேன், இன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு. தட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. I think people should also be very conscious when they make statements. கேமரா முன்னாடி பேசும்போது எனக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, படிப்பை விட்டு நீங்கள் ஆண்டர்பிரினர் இருப்பாங்க, நீங்கள் சம்பாதிச்சிடலான்னா அவனுக்கு அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவன் வந்து எனக்கு படித்து நாளைக்கு வேலைக்கு போய் இல்லை பிஸ்னஸ் ஒரு வேலை ஃபெயில் ஆச்சுன்னா அதோட ரெப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு கேமரா முன்னாடி பேசுகிற சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு 10 பேர்னா ஒரு 100-150 பேர் ஃபெயிலியர் இருப்பாங்க ஆண்டர்பிரினர்ஷிப்பில். பட் தே குட் பி குட் அட் சம்திங் எல்ஸ். பட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு தான் ஒரு டெசிஷன் எடுக்கணுமே தவிர, ஹசில் பண்ணால் தான் சக்ஸஸ், அவர் வந்து தூங்காமல் இருந்தால் சக்ஸஸ், ஒரு 100 கோக்கை குடிச்சிட்டு நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து சிஸ்டம் முன்னாடி வேலை பார்த்தேன் அதனால என் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றதுலாம் வந்து இட்ஸ் நாட் சஸ்டெயினபிள். ஓகே. அவ்வளோ ஒர்த்தும் இல்லை. லைக் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணி நாளைக்கு 100 கோடி இருந்தாலுமே. எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய பிஸ்னஸ் பில்ட் பண்ணவங்க. அவங்ககிட்டலாம் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஒரு 50 வயசில் 60 வயசு இவ்வளோ பில்ட் பண்ணியிருக்கீங்களே. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும், சின்ன வயசில் கஷ்ட வறுமையில இருந்து நான் வந்திருக்கேன், பில்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, எல்லாருமே சொன்னது ஃபேமிலியை விட்டு ஹெல்த்தை விட்டு நீ என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் பர்த்டே கிடையாது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் அவங்களோட ரிக்ரெட்டுமே சின்ன வயசுலேயே வந்து என் பசங்க வளரும் போது நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் ஹெல்த்தை நான் சரியாக பார்த்துப்பேன், எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சும் எனக்கு வந்து டாக்டர் செலவுக்கே நிறைய போகுது, மெடிசின்ஸ்க்கே நிறைய போகுதுன்றது எல்லாரோட ரிக்ரெட்மே அதுதான். ஸோ ஹெல்த்தை விட்டு நீங்கள் என்ன பில்ட் பண்ணாலும் டெஃபினெட்லி நாட் வொர்த் இட். ஓகே. அண்ட் அதில் மென்டல் ஹெல்த்தும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓவரால் எஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்போட லோன்லி சைடு பற்றி பேசணும். பட் ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப் லோன்லியாக இருக்குன்ற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. லைக் தே ஆல்சோ டெல் அஸ் லைக் இட்ஸ் லோன்லி அட் த டாப். நான் நிறைய இது பண்ணிட்டேன் பட் மேலே லோன்லியாக இருக்குன்றது. Why do you think people utter this statement a lot? Because I think when you're a leader or an entrepreneur, you tend to be there for the other person. அது உங்கள் கஸ்டமராக இருக்கலாம், உங்கள் எம்ப்ளாயியாக இருக்கலாம், உங்கள் சப்ளையராக இருக்கலாம். அவங்களோட ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணும்போது you wouldn't want to be vulnerable to them. You will always want to put out a face saying, I am there, I will take care of all of you. அப்படின்றப்போ அது தனிமையாக தானே இருக்கும். நம்மளால் வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம என்ன யோசிக்கிறோம் நினைக்கிறோம், நம்ம எவ்வளோதான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே சில டைம் வந்து நம்ம பண்ணது கரெக்ட் தானா, இல்லை வந்து இது வேலிட் தானான்னு கேட்கக்கூட முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது வில் நேச்சுரலி டென் டு ஃபீல் லோன்லி. நம்மளுக்குன்னு யாருமே இல்லை, நம்மளால நம்ம நினச்சது கூட பேச முடியல. இப்போது வீட்லேயும் நம்ம அவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டோம், பிஸ்னஸ் நடக்க ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு எதுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்கும். பசங்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம், ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் இஃப் யூ பிகம் வல்னரபிள் அவங்களுக்கு அது ஒரு வீக்னஸ் மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதுக்கும் வாட் கேன் ஐ டூ ஆர் ஹவு குட் ஐ பி பெட்டர் to motivate my team or to put out a face for my customers na யோசிக்கும் போது naturally I think that is why it becomes very lonely at the top. But இப்போ வந்து இந்த entrepreneursக்கு நிறைய கம்யூனிட்டிஸ்லாம் ரன் பண்ணுறதுனால I think it's a little better because என்னோட ஃபெயிலியர்ஸோ இல்லை என்னோட இன்செக்யூரிட்டிஸோ இல்லை என்னோட மிஸ்டேக்ஸ் பற்றி இன்னொரு ஃபெலோ ஆண்டர்பிரினர் கிட்ட நான் பேசும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ அவங்களுமே இது தானே நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கேன், இல்லைனா இது ரொம்ப காமன் இவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்கன்றது அட்லீஸ்ட் ஒரு வேலிடேஷன் கிடைக்கும். தட் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ன்றது. பட் ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஆமாம், பார்ட் ஆஃப் த கேம், கரெக்ட். இது இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இப்போ இந்த ஊக்கில் வந்து கால்குலேட்டிங் ஸ்டெப்ஸ் அது பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் அதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் ரீல்ஸ் பார்க்கும்போது வி டென் டு கெட் மோட்டிவேஷன் த்ரூ மோட்டிவேஷனல் ரீல்ஸ். டிசிப்ளினுக்கு வி ஹவ் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ். இது எல்லாமே நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு மென்டலி ஒரு பேர்ன் அவுட் இருக்குது அப்படின்றப்ப தே டோன்ட் நாட் வாட் டைம் தே ஷுட் கோ டு தெரப்பின்றது தெரியல. மித்த எல்லாத்துக்குமே ஒரு ட்ராக்கர் இருக்குது, பட் மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ட்ராக்கர் இருக்கா அப்படின்னா எனக்கு ஐடென்டிஃபை பண்ண எனக்கு தெரியல. ஸோ இப்போ அது எப்படி பீப்புள் மெஷர் பண்ண முடியும்? லைக் அது பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி தெரப்பின்ற விஷயமோ இல்லை மென்டல் ஹெல்த்ன்றது வந்து உங்கள் டே டு டே வெல்னஸில் நீங்கள் வைக்கணும். நம்ம என்ன த ப்ராப்ளம் இஸ் வென் பீப்புள் திங்க் மென்டல் ஹெல்த் கம்ஸ் இன் வென் சம்திங் கோஸ் ராங் தான் எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்.
அது வந்து ட்ராக் பண்ணி எனக்கு ஒரு ட்ரிகர் வந்து அது சரியில்லைன்னா தான் இப்போ நம்மளுக்கு தூக்கம் வரும்போது தூங்கணும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து உடம்பே கம்ப்ளீட்டா ஷட் ஆஃப் ஆகி நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் 6 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்றது அது யூஸ் கிடையாது. அந்த மாதிரி தான் மென்டல் ஹெல்த். நம்ம எப்படி காலைல எழுந்திரிச்சு 3 வேளை சாப்பிடணும்னு நினைக்கிறதோ, இல்லை வந்து நம்ம வாக்கிங் போகணும், இந்த 10,000 ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து வெல்னஸ்க்கு தானே நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அது பண்ணுற மாதிரி தான் நம்ம மென்டல் ஹெல்த்துமே பார்க்கணும். அண்ட் மென்டல் ஹெல்த்னு சொல்லும்போது அது தெரப்பி மட்டும் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்க நண்பர்கள், நம்ம பார்க்குற விஷயம், நம்ம கன்சியூம் பண்ணுற கான்டென்ட், இது எல்லாமே வந்து வில் இம்பேக்ட் யுவர் மென்டல் ஹெல்த். இப்போ எனக்குலாம் வந்து ஒரு பாயிண்டில் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான மாதிரி இருந்துச்சு. எப்போ காலைல இருந்துச்சாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸாகவே இருக்கும். இல்லை வந்து ஒருத்தவங்க இன்னொரு பொலிட்டிஷியனை பற்றி தப்பாக பேசுறது, இவ்வளோ தான் இருந்துச்சு கான்டென்ட்டே தவிர கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் கம்ப்ளீட்லி ஷட் ஆஃப். ஸோ அக்கௌண்ட்டில் நான் பெருசாக ஆக்டிவாக யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு ப்ரைவேட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த ரேண்டமாக இந்த ரீல்ஸோ இல்லை அனிமல் ரிலேட்டட் வீடியோஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணும்போது அதே சோஷியல் மீடியா, அதே ஃபோன், ஜஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஃபார் மீ, ரைட்? ஸோ ஐ திங்க் கான்ஷியஸாக நம்மளுமே சில விஷயங்கள் வந்து டே டு டே பேசிஸில் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாமல் அது ஒரு மாதிரி ஓவர் அக்யூமுலேட் ஆகி அண்ட் தென் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் where we say social media is very bad. You have good, you have bad. Algorithm decides what you have to see, but you be a little conscious on, illa I don't want this, this is what I want to do, and that makes a world of difference. ஸோ ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து இந்த எமோஷனல் கோஷன்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட்ஸ் பீயிங் டஃப் ஆக்சுவலி. ஏன்னா when I meet a lot of entrepreneurs, I also interact with a lot of entrepreneurs. அவங்க எல்லாருக்குமே என்னென்னா பிஸ்னஸ்க்கு ஒரு ரோட் மேப் கொடுக்கறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு கிளாடு எல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க. பட் when they want something to be like உள்ள வெல்னரபுளாக இருக்கிறதுக்கு they don't have a space. அண்ட் இன்னொரு மேஜர் ப்ராப்ளமாக லைக் ஹையரிங்லேயுமே இது ஃபேஸ் என்னன்னா, இந்த பர்சன் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், பட் எமோஷ்னலி தேர் இன்டெலிஜென்ட்டான்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஹவு டு யூ திங்க் ஒரு ஆண்டர்பிரினர் இதெல்லாம் லேர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் எமோஷனலி இன்டெலிஜென்ட் நான் எப்படி ஃபர்ஸ்ட் நம்பணும் for me to even go judge someone else saying are you emotionally intelligent? I think that will only happen over time. The more and more you get to know a person, and யாருமே வந்து வந்த உடனே உங்களுக்கு அவ்வளோ எமோஷனல் அவேர்னஸ் ஓடையும் வர மாட்டாங்க. And it has nothing to do with your age also. I feel my daughter is way more emotionally intelligent than me. அவளுக்கு வந்து அவளுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவாள். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்போஷர், இன்னைக்கு அவளுக்கு அவள் லைஃப்பில் இருக்க எக்ஸ்போஷர் எனக்கு அவள் ஏஜில் எனக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் லைஃப் வில் ஷேப் யூ டு பி இமோஷனல் இன்டெலிஜென்ட், பட் யூ கேன் ஐடென்டிஃபை இஃப் த பர்சன் இஸ் ஓப்பன் டு லேர்ன் ஆர் நாட். சில பேர் வந்து நீங்கள் என்ன புஷ் பண்ணாலும் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு எம்பத்தின்ற ஒரு விஷயம் வராது. they'll be very insensitive about சில ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களோட உருவத்தை பற்றி கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இதுதான் அவங்களோட ஹியூமர் சென்ஸாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்கள நம்ம எடுத்து மாற்றணும்னு ட்ரை பண்ணுறதோ இல்லை அவங்கள எஜுகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறதோ, இஃப் யூ ஹாவ் த பேண்ட்வித் கிரேட். பட் நீங்கள் வேலைக்குன்னு ஒருத்தவங்களை எடுக்கும்போது ஸ்கில் முக்கியமா இல்லை வேல்யூ முக்கியமானு பார்க்கும்போது ஸ்கில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறதும் I don't believe in it. At the same time, just because you're very emotionally intelligent, there's no skill set, it doesn't make sense. Okay. Probably you need to analyze, is this someone who I can over time at least work with them, but they can probably adapt to me or I can learn something from them. தான் யோசிக்கவே தவிர there's no benchmarks where I can give them a test and say okay, this person is emotionally intelligent. I think you'll have to get to know them more. சில பேர் ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கும்போது ஏன் அப்படி இருக்காங்கன்னு அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதை கேட்கும்போது a lot of things will make sense for you, where you'll still feel like சரி பரவாயில்ல, it's okay அப்படின்றது. So it's very very subjective. I don't think there is one tool which can tell you okay, this person is emotionally intelligent, this person is not அப்படின்றது. Just by interacting with them and having a journey with them, and we'll all have different phases. like இப்போ நான் என் ஒர்க் பிளேஸில் நான் கேரி பண்ணுற பூஜாவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பூஜாவும் நான் வீட்டில் இருக்க பூஜாவும் வெரி டிஃப்ரெண்ட். 3 இடத்துலையுமே நீங்கள் எப்படி என்னோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க? நான் ஒர்க்கில் இருக்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நான் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். அங்கே அந்த செட்டிங்கில் வந்து நான் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒரு வார்த்தையும் இவ்வளோ யோசிச்சு பேசுனேன்னா எனக்கு வராது. லைக் ஐம் ஜஸ்ட் அரவுண்ட் பீப்புள் தட் ஐ லைக். வீட்டில் அதே மாதிரி அம்மான்னும் போது ஒரு ஃபில்டர் இருக்கும், வேறு ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் வாட் ஐ சே, வாட் ஐ டூ. அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற செட்டப்பில் ஆன் வாட் எவர் கெப்பாசிட்டி we can make a little bit of judgment, but I don't think you can just completely say okay, this person is emotionally intelligent, I can onboard them. அந்த இடத்துல அவங்களுக்கு கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த they will replicate what. Okay. This one thing I faced a lot. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மலேசியா ட்ரிப் போனப்போவும் சரி, லைக் when I took break, இந்த ஒரு 1 week இல்லை 2 days எந்த ஒர்க்கும் பண்ணாமல் பிரேக் எடுக்கும் போதெல்லாம் I feel guilty. As a founder we feel guilty when we take rest. இது எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஏன்னா நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ண எல்லாருமே வந்து ஓடி தான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்பா எடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்தோ, வெக்கேஷன் போயோ, நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அவர் 50 வருஷமா அந்த வொர்க்க பண்ணிட்டு இருக்காரு. அவர் டிராவல் பண்ணாலுமே வொர்க்குக்கு தான் டிராவல் பண்ணுவாரு. அது ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு பார்ப்பாரு. அது ரிலேட்டடா யாரையாவது மீட் பண்ணுவாரு. ஃபேக்டரிக்கு போவாரே தவிர, நான் வெக்கேஷனுக்குன்னு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போனது கிடையாது. ஸோ ஃபார் அஸ் வி ஹவ் ஆல்வேஸ் குளோரிஃபைட் சக்ஸஸ் டு வொர்க்கிங் ஹார்ட். பட் அவங்களுக்கு அந்த டைம்ல இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும், நம்மளுக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கோ, இல்ல ப்ரெஷருக்கோ பார்த்தீங்கன்னா, திஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இன்னைக்கு அவங்க 50 வருஷம் கஷ்டப்பட்டு சாதிச்சத விட, ஒரு 19 வயசு பையன் டெக்ல ஒண்ணு பில்ட் பண்ணி, அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு பில்ட் பண்ணிடுறான். பட் டஸ் தட் மீன் தே நாட் குட் ஆர் டஸ் தட் மீன் திஸ் கை டசன்ட் டிசர்வ் திஸ் சக்ஸஸ்? கிடையாது. இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர், இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். கோர் லெவல்ல நம்ம எல்லாருமே கான்ஷியஸா யோசிக்க வேண்டியது என்னன்னா, சக்ஸஸ்னா எனக்கு என்னன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். பிகாஸ் ஹி ஹஸ் டன் இட். இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து எங்க அப்பா 50 வருஷம் பண்ண ஜர்னி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இன்னொரு 50 வருஷம் பண்ணா, கேன் ஹி பி சக்ஸஸ்ஃபுல் as much as my father? Or can he actually do the exact same thing? Or can he only do the same thing that my dad did? Na கண்டிப்பா கிடையாது. Even in the same industry, same business, it's very very going to be very very different. So we need to understand, when we look up to people, when we admire people, நம்ம தலையில we need to be very clear on what success is for me. Do I want to do this? எனக்கு மணி தான் முக்கியமா, இல்லை என் ஃப்ரீடம் முக்கியமா, இல்லோட என் மென்டல் பீஸ் முக்கியமான்னு பார்க்கும்போது இது 3மே சக்ஸஸ் தான். பட் வாட் இஸ் சக்ஸஸ் ஃபார் மீன்றதுல இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு ஓடி பயங்கரமாக ஒர்க் பண்ணி அப்போ தான் எனக்கு வந்து ஒரு காசு வருது அப்படின்னா, ஐ லூசிங் அவுட் ஆஃப் மை டைம் வித் மை ஹெல்த் அண்ட் மை டாட்டர். ஐ நீட் டு திங்க், இஸ் இட் வொர்த் இட்? நாளைக்கு ஒரு 20 வயசு கழிச்சு அவள் பெரிய பொண்ணாகி அவள் கெரியர்னு செட்டில் ஆகும்போது அப்போ உட்காந்து எஃப்எம் கிரிப்பிங் செய்யுங்க, என் பொண்ணு என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறா, என்டையர் லைஃப் அவளுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், ஹவு குட் ஷி பி திஸ்னா, தட் இஸ் மை ஸ்டூபிடிட்டி. ஸோ ஐ திங்க் வி நீட் டு டிஃபைன் சக்ஸஸ். அண்ட் unfortunately media or whatever it is has glorified success to constantly running. Okay. Sacrifice is over glorified. Sacrifice பண்ணாதான் சக்ஸஸ் கிடைக்கும்ன்றது ரொம்ப glorify பண்ணி வச்சிருக்காங்க. So I think we need to start being very conscious about what success is and what we want to create out of the life that we have. So லூமோட ஃபவுண்டர் ஒருத்தர் வந்து he sold his company and he posted a LinkedIn post saying, எனக்கு அப்புறம் என்ன பண்றதே தெரியல, I feel heavily depressed, என்ன பண்றது தெரியல. For a person who has made so much money in the younger age, I also feel that early success without having a proper goal or anything and just by having money, that also is creating a depression in a lot of young tech entrepreneurs. நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா 50 years பில்ட் பண்ணுறதை தாண்டி இப்போ ஷார்ட் ஸ்பேன்லேயே பில்ட் பண்ணி செல் பண்ணிட்டு தென் அந்த மணி வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைஸாக தானே மாறுது. ஸோ why do people actually have this identity crisis when they actually love something and they've built and they've sold? அப்புறமும் ஏன் இந்த ஒரு விஷயம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? I think humans எல்லாருக்குமே identity crisis at some point வரும். I don't think it's only an entrepreneur thing. Entrepreneurன்றது வந்து probably when you interact with more entrepreneurs you know it. But நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அத்தை கிட்டயோ இல்லை அம்மா கிட்ட பேசினா அவங்களுக்கும் identity crisis இருக்கும். They just don't talk about it so much. And identity crisis is again not correlated with the money you make. Okay. Even the most successful person doing the same business can still have identity crisis looking at someone who's young and who's being successful. But அவங்களுக்குமே எல்லாமே இருக்கும். I think identity crisis is a fancy way of your emotion of feeling jealous of something. Okay. It's not wrong. We're humans. Okay. All of us will have that at some point. Interesting point of view. Yeah, so I mean, it's very normal. At some point, for few people, it should fade away. At some point, you need to consciously pull yourself back and see that I'm a very different person. They are a very different person. அவங்க பண்ணுற விஷயத்தில் என்னால் ஏதாவது கற்றுக்கிட்டு நான் பண்ண முடிஞ்சால் ஐ கேன் டூ. இப்போ டு த எக்ஸாம்பிள் தட் யூ ஸ்போக், அந்த லூம் ஃபவுண்டர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றது, I don't think that's the end of his life, right? So he's at a problem statement where he doesn't know what do I do next. But he will figure it out at some point of time. But the expectation of, because I ran a very big business, I'm successful, I came out of it, so I should not feel guilty or I should not have an identity crisis is a problem here. Okay. Having it is actually not the problem. Okay. Maybe நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ்ல அவங்க அச்சீவ் பண்ணதை வந்து they tie it to themselves. அந்த achievement. All of us. Even when you fail, you tie it to yourself. You don't think that, okay, the market is not ready or my business didn't do well or my team didn't do well. You'll always feel like you are a failure when something fails. You'll always feel successful if something works out. You'll always feel that you are struggling when something is not working out. Correct. That is how we are wired. அதனால தான் when you started off with the question, உங்க career தாண்டி who is Pooja, it took some time for me to even think, okay, who am I? Because we are just inbuilt like that.
கரெக்ட். ஏன் காலைல எந்திரிச்சு எல்லாருக்குமே ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு யோசிக்கிறோம். எனக்கு எத்தனை பேருக்கு வந்து வீட்ல சும்மா இருக்கிறது ஓகேவா இருக்கு. they'll immediately feel like நான் ஒண்ணுத்துக்குமே யூஸ் இல்ல. இப்போ ஆமா. ஹவுஸ் வைஃப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? she's just a housewife அப்படின்னாங்க. there is nothing called as just a housewife. The kind of responsibilities and the work that they do, it has to be a high paying job literally, right? But ஆனா it's just put out in a way that காலைல எழுந்து நான் வீட்டு வேலை பார்த்து வீட்ல இருக்க போறாங்க, பசங்களை பார்க்க போறாங்க அப்படின்னு. So there is nothing called as this is nothing அப்படின்றது. Okay. So yeah. Interesting point. When it comes this little question that உங்களுக்காக நான் just phrase பண்ணது என்னன்னா, செகண்ட் ஜெனரேஷன் entrepreneurs எல்லார்கிட்டயுமே people expect success from day one. So to inherit something and build something successful, how much pressure does it take as an entrepreneur? Definitely is a lot of pressure. ஏன்னா இப்போ என் சுச்சுவேஷனில் எடுத்துக்கோங்களேன், எங்கள் அப்பா 0லேருந்து இப்போ ஒரு 100 பில்ட் பண்ணியிருக்காருன்னா என்னோட day 1 is 100. It can't even be 99 because I am given a lot of exposure. இப்போ அவர் படித்தது நான் படித்தது டிஃப்ரெண்ட், எனக்கு லைஃப் ஸ்டைல் ஒரு எல்லாமே has been very different true. பட் ஆக்சுவலாக நம்ம படித்த எஜுகேஷனுக்கும் நம்ம பண்ணுற வேலைக்கும் எந்த அளவுக்கு ரெலவென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that's another whole topic that we'll have to talk about. So practical experience தான் you will gain. எனக்கு வந்து after I got married, I went into my family business before I had my daughter. அப்போ நான் every day I show up at office to prove myself that I am worth of this title. அது மட்டும்தான் என்னோட தாட் ப்ராசஸாக இருக்கும். அதனால நான் ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ்க்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ யாராவது என்னை வந்துட்டு எம்டியோட டாட்டர் இல்லை மேடம் கிட்ட போய் பேசணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஸ்மால். நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்மளுக்கே இவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு நடுவில் நான் ஒரு பிரேக் எடுத்து when I changed as a person, இப்போ நான் ஆஃபீஸ் போகும்போது ஒருத்தவங்க என்னை மேலே வச்சாலும் சரி, கீழே வச்சாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலும் சரி, வைக்காட்டியும் சரி, எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலனா இது எனக்கு தெரியல, இது வாட் இஸ் திஸ் மீன் கேட்குறதுல எனக்கு கூச்சமே இல்லை. நான் வந்து கேட்பேன். அவங்க சில பேர் வந்துட்டு இது கூட தெரியாதான்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஓ பரவாயில்ல கேள்வி கேட்குறாங்க, கற்றுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. சில பேர் ரெண்டுமே யோசிக்காமல் வந்து பண்ணுறது பண்ணுவாங்க. பட் இப்போது ஐ வென்ட் இன்டு த பிஸ்னஸ் not just as the owner's daughter, but to take the responsibility that the brand carries. Okay. இன்னைக்கு வந்து ஒரு 18,000 families இந்த brand ரிலை பண்ணியிருக்காங்க. n number of suppliers இந்த brand ரிலை பண்ணியிருக்காங்க. and எவ்வளோ லட்சம் customers ரிலை பண்ணியிருக்காங்க. and it's this one man's vision of taking this brand globally. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுனே தவிர கேன் ஐ பி another ஸ்ரீனிவாச ராஜா, கேன் ஐ பி another whoever it is போகும்போது இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. யூ வில் ஜஸ்ட் பி ஃபைட்டிங் த ராங் பேட்டில்ஸ் which will actually make no sense. Okay. இது I think over time I understood, and today whether people think of me in whatever way, I actually don't even put my thought into it. எனக்கு தெரிஞ்சா தெரியுதுன்னு கேட்பேன், தெரியலனா அவங்க ஆன்சர் பண்ற ஆளா இருந்தா நான் அவங்ககிட்டே கேட்பேன், இல்லை வேற ஆள் கிட்ட போய் நான் கேட்பேன். ஸோ I think a lot of that ego or a lot of that wanting to prove myself has completely come down for me today, where I don't even think about what the other person thinks of me. அவங்க யாராவது நெகட்டிவாக என்கிட்ட வந்து அவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னா சரி ஓகே இது என்ன பண்ணுவா பேசுங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ I think that's helping. Ignoring gossips totally is better. Yeah. You started working on A2B even before Love company ஆரம்பிக்கும்போது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல யூ ஒர்க். இப்போ மேஜர் என்னன்னா ஒரு விஷயத்தை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கும் கிரியேட்டிங் அவர் ஓன் ஐடென்டிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ வென் யூ ஸ்போக் அப் ஐடென்டி கிரியேட்ஸ் ஆல்சோ ஜெலஸ் இல்லாமல் இருக்கிறது பெட்டர்ன்னு சொன்னீங்க. ஸோ இந்த லவ் அப்ன்ற ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணும்போது யூ ஆல்ரெடி ஹேட் திஸ் ஸ்மால் ஐடென்டி விச் யூ ஒர்க் ஃபார் அ ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம். நியூவாக ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஹவு மச் எஃபர்ட் உங்களுக்கு போட வேண்டியதாக இருந்துச்சு, எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி லவ் ஹோப் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் fighting for my identity. I was fighting to create something that could help people who are going through things like me. ஸோ எனக்கு லவ் ஹோப் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு இந்த வேல்யூ எனக்கு வரணும், என்ன எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட், தட் வாஸ் நெவர், இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ். ஐ வாஸ் வெரி கிளியர் அண்ட் ஐம் ஸ்டில் வெரி கிளியர் ஆன் வாட் இஸ் இட் தட் வி வாண்ட் டு டூ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் த்ரூ இட். ஏன்னா எனக்கு இப்போவும் வந்து எனக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்குது, நான் இன்னமும் தெரப்பிலாம் கோத்ரூ பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னும் அந்த வழி என்னன்னு தெரியும். இதை வந்து கலாய்ச்சி ஒருத்தவங்க பேசினாலும் எனக்கு கோவன்றது இன்னுமே வரும். பட் I still know there are a lot of people suffering. I still know there is so much work that I could do. And luckily, or like with God's grace, I am in a space where I can actually create a lot more of things in Repo. அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து என்னோட அப்ரிசியேஷனோ இல்லை நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணுன்ற போகிறது வந்து I felt it's very stupid. Like I did that for a short period of time and then I realized it's very stupid.
அங்கே எனக்கு எதுவுமே கிடைக்கல. இன்ஃபேக்ட் நிறைய இன்செக்யூரிட்டிஸும் நிறைய தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து ஓடுறதும் தான் இருந்துச்சு தவிர அந்த நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி அதுலேருந்து வெளில வந்து when I wanted to create love hope, all of this fell in place. இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஃபோப்ஸோ இல்லை வந்து ஆண்டர்பிரினர் 30/30 வந்து இட் வாஸ் ஹாப்பி. பட் நம்ம சாதிச்சிட்டோம் மாறான்ற ஃபீலிங் எனக்கு வரல. பட் இங்கே ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு 60 வயசில் ஒருத்தவங்க வராங்க, இல்லைனா வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி வந்து அவங்க அம்மா வந்து செஷன் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு டைம் எக்ஸ்டெண்ட் டைம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு 10 மினிட்ஸ் பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. இது வந்து நீ இன்னும் நிறைய பண்ணணும், எதுக்கு நீ ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன A2B தெரியாது, எதுவுமே தெரியாது. நாளைக்கு சும்மா கிளம்பும்போது ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னு சொல்லி வெளில டீமோட பேசிட்டு இருந்தேன். சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் ரன் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன் நான் தான் ஃபவுண்டர்னு சொல்லும்போது 10 நிமிஷம் நின்று என்ன பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. இதுக்கு பக்கத்தில் எனக்கு எந்த ஒரு சக்ஸஸ் ஆஃப் வாட் எவர் அதர் திங்ஸ் வி டாக் டிட் மேட்டர். இதுதான் என்னோட வேலிடேஷன். ஓகே, இன்னைக்கு நம்ம இது பண்ணதுனால ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகுது, இதுதான் என்னோட ஹை. ஸோ அதனால எனக்கு மற்ற எதுவுமே till date doesn't even make sense. For talking in videos or giving these interviews also is to see if something I say could impact someone or help someone to normalize that it's okay to be not okay. Or நிறைய பேருக்கு வந்து when you're coming from a well-to-do family, they again compare your success or happiness to the wealth you carry. உங்களுக்கு என்ன எல்லாமே இருக்கு, இவங்களுக்கு என்ன லைஃப்ல பிரச்சனை இருக்கும்போதுன்னு சொல்லும்போது உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கு, உனக்கு எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்னன்னு சொல்லும்போது எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் அகெயின் சிம்பத்தி கிடைக்கும்னு இல்லை. பட் அட்லீஸ்ட் மை ஸ்டோரி இஃப் இட்ஸ் ஹெல்பிங் another person to respect another human, சேயிங் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது நடக்கும், நம்ம ஒரு கைண்ட்னஸை வந்து should be your goal when you talk to someone. Is what I want to communicate whenever I talk about my story or anything. ஸோ இதனால ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ இம்பாக்ட் ஆனால் தட் இஸ் சக்ஸஸ். நாட் சிட்டிங் இன் அ பாட்காஸ்ட் இன்டர்வியூ அண்ட் டாக்கிங் இஸ் நாட் சக்ஸஸ் ஃபார் மீ. ஸோ ஐ திங்க் த டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட் வந்தாங்க, உங்களுக்கு பிளஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியோ ஆர் அவங்களோட கெரியர் பற்றியோ பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு பெரிய ஹெசிடேஷன் இருக்குது, இன்னுமே இருக்குது. என்னதான் நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டாங்கன்னா தேவ் எவால்வ். பட் எதனால இந்த ஹெசிடன்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெரியர் பற்றியோ ரிலேஷன் பற்றியோ பேரண்ட்ஸ்க்கு போய் பேசுறது? இப்போ நீங்கள் ஒரு 100 பேரண்ட்டை வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சிங்கன்னா நம்ம சொல்கிற இந்த ஓப்பனாக பிஹேவ் பண்ணுற பேரண்ட், நல்ல ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுற பேரண்ட் வந்து ஒரு 5-10 பேர் தான். இன்னுமே 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். பசங்களுக்கு இப்போ நானே வந்து என்னோட பொண்ணை வந்து ஒரு ஸ்கூல் அனுப்பும் போதோ இல்லை செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து தட் குட் ஹவ் பீன் தேர் ஒன்லி சைல்டு, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்றதுனால பயங்கரமாக பேம்பர் பண்ணியிருப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் பற்றி ஒரு 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை வந்து என்கிட்ட ஸ்டான்லி வாட்டர் பாட்டில் இருக்குது, உன்கிட்ட என்ன வாட்டர் பாட்டில் இருக்குன்னு கேட்டு என் பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான் எல்லாருமே ஸ்டான்லி வாட்டர் பாட்டில் கொண்டு வராங்க, நான் எனக்கும் வேணும்னு போதும் தண்ணி தானே உனக்கு வேணும், அது எந்த பாட்டிலில் கொடுத்தா இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்றது நான் சொல்கிறேன். அது பண்ணுற பேரண்ட்டாக நான் இருக்கேன். சில பேரண்ட்டுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு இது கூட வாங்கி கொடுக்கலன்னா அது எப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருப்பாங்க. இதில் நம்ம சரி தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ பேரண்டிங் அதான் என்னை பொறுத்திருக்கு என்ன ரொம்ப ஒரு கிரே ஏரியாவில் இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் வந்த கிட்ஸ் எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா ஒரே பேரண்டிங் ஸ்டைல் தான் இருக்கும். ஒன்று நம்ம எமோஷன்ஸை பற்றி வெளில பேசக்கூடாது, பிரச்சனை தான் வச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போன்றது, இல்லைனா வந்து யூ ஹாவ் டு பி த குட் பர்சன், உன் எமோஷன்ஸ் வெளில பேசாமல் கால் நிமிஷம் உன் வேலையை பாரு படி இப்படின்றது தான் வந்து இருந்தது. பட் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு எக்ஸ்போஷர் ஒவ்வொரு பேரண்டிங்ன்றப்போ கிட்ஸுக்குள்ளேயே ரிலேட் பண்ணி பேசுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்றது வந்து கிட்ஸ் எந்த அளவுக்கு யோசிச்சாலுமே வந்து பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்காங்க. இன்னுமே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும்னு நம்பிக்கையோடய வளர்க்குற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை கம்ப்ளீட்டாக அவங்களை லூஸாக விட்டால் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். நாளைக்கு பின்னா என் பையன் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்போஷர்லாம் வரும்போது they'll be very different. So we're in a very black and white area. But I think evolve ஆகிறதுக்கு 2 இடத்துலையுமே there should be openness. கிட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ஜென்ரேஷன் மாறுது, டைம்ஸ் மாறுது, நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கும். பட் அடாப்ட்ன்றது என்னன்றது ஐ டோன்ட் திங்க் இன்னும் தேர்ஸ் கிளாரிட்டி பிட்வீன் எனி ஆஃப் அஸ். யோசிச்சு பார்த்தோம்னா ஐ திங்க் அந்த 2 கேப்பும் ஃபில் ஆகிறதுக்கு டேக் சம் டைம். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் நான் வந்து நிறைய பேர் பார்க்க, ஒரு லிங்க்டின் போஸ்ட்டும் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க அதை பற்றி. லைக் சைல்ட்ஹுட் ஆர் ஒரு அந்த யங்கர் ஏஜில் வந்து இஃப் தே ஹேவ் எமோஷ்னலி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, there is high probability of they becoming successful அப்படின்ற ஒரு பேட்டர்ன்.
சின்ன வயசுல ரொம்ப அடி வாங்கியிருந்தாலோ, இது வந்து வாட் யூ திங்க் ஏன் இது நடக்குது? லைக் ஏன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வென் தே டெல் சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டேன் அதனால இது வந்துச்சு அப்படின்னு. பட் அவங்களாம் தெரப்பி எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த அந்த டைம்ல தெரப்பின்ற ஒரு விஷயம் பெருசா இல்ல. பட் எதனால அவங்கலாம் சக்சஸ் ஆனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன பேட்டர்ன் நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். லைக் எவ்ரி சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். வேற நிறைய கஷ்டத்துல இருந்தா வந்திருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் ஐ திங்க் தட் இஸ் நாட் த ஒன்லி பேஸ். நிறைய பேர் வந்து கம்ஃபர்டபுள் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தும் பெங்களூர்ல ஒரு கம்பெனி செட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் ஐ திங்க் பெயின் மாதிரி ஒரு பெரிய மோட்டிவேஷன் லைஃப்ல இருக்காது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுமே நான் பார்த்தது வந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கிரவுண்ட் ஜீரோலேருந்து நம்ம ஆரம்பிச்சு பண்ணணுன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு சேவ் த வேர்ல்ட். சம்வேர் இன் திஸ் ப்ராசஸ் ஐ வாஸ் ஆல்சோ ரீக்ளைமிங் மை ஐடென்டிட்டி. பூஜா யாருன்றதை காட்டணுன்ற ஒரு கோவத்தோடையும் தான் நான் அந்த லவ் ஹோப்பை பில் பண்ணேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மென்டல் ஹெல்த் அண்ட் இது பண்ணணும். அந்த பெயின் இருந்தால்தான் இது பில்ட் பண்ணும்போது வந்த கஷ்டமோ இல்லை இது பில்ட் பண்ணும். எனக்கு வந்து லவ் ஹோப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு ஒரு இடம் தேடுறதுக்கு. ஏன்னா ஒன்று நான் ஃபீமேல் ஃபவுண்டர்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சிங்கிள் பேரண்ட்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மென்டல் ஹெல்த்னா இப்போ என்ன பைத்தியங்கள் மாதிரி எல்லாம் வர போகிறாங்களா, கை கால்லாம் கட்டி போகிறீங்களா, மென்டல் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு இடம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் வரும்போது தான் அந்த வழியில் இவங்க முன்னாடிலாம் ஏதாவது ஒன்று பண்ணி காட்டணும். ஏன்னா எனக்குலாம் வந்து ஒரு நுங்கம்பாக்கம் ஒரு இடத்துல வந்து பூஜையே போட்டோம் நாங்கள். ஓகே. போட்டதுக்கப்புறம் அந்த பில்டிங் ஓனர் வந்து ரொம்ப நாளாக என் ஃபோன் எடுக்கல. நாங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, இடம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் செட்டும் எல்லாம் ரெடி. அவங்க கீ கொடுத்தாங்க, அட்வான்ஸ் ஒரு டோக்கன் ஒரு அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. கீ கொடுத்தா வேலை ஆரம்பிக்கணும். 1 மாதம் டிலே பண்ணாரு. அப்புறம் அந்த ஏஜென்ட் எனக்கு கால் பண்ணி, இந்த புரோக்கர் கால் பண்ணி, நம்ம வேற இடம் பார்க்கலாமா, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு இந்த இடம் இவ்வளோ முடிச்சிட்டேன், ஏன் என்னாச்சுன்னு ரொம்ப நாளாக சொல்லலை. ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் ஹி வாஸ் நாட் ஓகே டு கிவ் ஹிஸ் பிளேஸ் to a woman and since I'm a single mother. இது கேட்கும் போது எனக்கு அவ்வளோ he knew that I was a single solo founder ன்றது அவளுக்கு தெரியும். பட் நான் சிங்கிள் why would I go and tell everyone இல்லை எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு, குழந்தை இருக்கு, நான் சொல்லுன்றது நீட் இல்லை. ஸோ ஏதோ ஒரு ரீசன்ல he found out and he didn't give me the space for that. எனக்கு அதெல்லாம் வந்து பயங்கர கோவமா இருந்து அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன். ஆமா நம்ம சிங்கிள், இதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு ஃபேக்கான ஒரு அன்ஹாப்பி மேரேஜ்ல இருந்து என் குழந்தை லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு I have the courage to get out of it. And who are you to come and tell me, இப்போ நான் ரெண்ட் கொடுக்கல நீ என்ன வெளில அனுப்புற, இல்லை வந்து I feel like your business is new, you can't afford my rentனா it's a valid reason. So that pain pushes you. like இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஒரு 40ல் அந்த வண்டி ஓட்டியிருப்பீங்கன்னா அந்த பெயினோட நீங்கள் ஓட்டும் போது ஒரு 120ல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ மேபி that is why people get being more successful when they start out from a painன்றது maybe that could be the reason. ஒரு ஆண்டர்பிரினருக்கு தெரப்பி எடுக்கிறதால can they become a better founder அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. They can definitely become a better person. Okay. Which can naturally make them be a better founder. So yeah, why not? சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த லோன்லினஸ் டாப் அப்படின்ற பற்றி பேசணும்ல, ஆம்பிஷியஸ் பீப்புள் வந்து ஐ ஹவ் ஆல்சோ சீன் சம் பேட்டர்ன்ஸ் லைக் தே ஃபீல் சாலிடியூட் அண்ட் பீயிங் லோன்லி. இந்த ரெண்டு விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குது அப்படின்றது ஐ ஹவ் சீன். இது நிஜமாவே இஸ் ட்ரூ ஆர் is it the illusion that people இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள people create பண்ண illusion நீங்க நினைக்கிறீங்களா? I don't think you can generalize it. Ambitious people வந்து sometimes the normal crowd cannot or the general crowd cannot relate to an ambitious people because they think a lot or அவங்களுக்கு வந்து எல்லாருமே இவ்வளோ யோசிப்பாங்க, இவ்வளோ பண்ணுவாங்க. இருப்போ ஆம்பிஷியஸாக இவ்வளோ யோசிக்கும் போது இது ரிலேட் ஆக அவ்வளோ ஈஸியாக முடியாது. But do they enjoy loneliness? Do they find solitude? I think it's subjective. Okay. Yeah, that's not a general thing, I feel. A lot of people go through a relationship and the relationshipல வர ஒரு heartbreak வந்து they shatter like அவங்களோட growth வந்து நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு 100 அப்படி போயிட்டு இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு ரிலேஷன் ஃபெயிலியர் வந்து it can definitely stop love. Why do a relationship bother someone's life so much? Like they associate their identity with that relationship. கெரியர் பண்ணுறதுனா அதுவுமே எல்லாமே தூக்கி போட்டுட்டு அதுக்காக ஒரு 1 year 2 years அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கே டைம் ஆகுது. லைக் ஒய் பீப்புள் கிவ் so much importance to a relationship? It goes back to the answer of humans are social animals. We need love. We need people around us. நம்ம லைஃப்பில் ஒரு 1000 பேர் இருந்தாலும் நம்ம வந்து we choose that one person to be yourself completely and to love them no matter what.
ரைட்? யாருமே பெர்ஃபெக்ட்டாவும் இருக்க மாட்டாங்க. கோவம் வரும், சண்டை வரும், எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், என் பார்ட்னருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் நேவிகேட் பண்ணி ஒருத்தவங்க நம்ம அவ்ளோ லவ் பண்ணும்போது, அவ்ளோ ட்ரஸ்ட் பண்ணும்போது, ஃபார் வாட் எவர் ரீசன் when the breakup happens, I don't think அது ஓகே ஓவர்நைட் ஓகே முடிஞ்சிருச்சு. வாட் நெக்ஸ்ட்ன்னு வந்து அவ்வளோ ஈஸியா மூவ் ஆன் பண்ண முடியாது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ பியூட்டிஃபுல். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பெஸ்ட் மெமரிஸ், நல்ல மெமரிஸ் ஒரு பர்சனோட இருந்தாலும், அது பிரேக்கப் ஆகும்போது அந்த பெயின் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன். அது கோ த்ரூ பண்ணும்போது இட்ஸ் வெரி மிசரபிள். வீல் ஃபீல் லைக் அவர் என்டையர் லைஃப் இஸ் டன். நம்ம கெரியர் ஒர்க் எது நத்திங் வில் மேட்டர். வீல் ஃபீல் நம்மளே காலைல எந்திரிக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பட் ஆஃப்டர் எவ்ரி ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப், வென் யூ கெட் இன் டு அனதர் ரிலேஷன்ஷிப், யூ ஆக்சுவலி கெட் இன் டு இட் ஆஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். சில பேர் பழைய விஷயத்துல நடந்த பயத்தோடையுமே வந்து they get into a relationship. But it's again a journey of getting to know you more in it. இப்போ சில விஷயங்கள் இப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்ல வந்து நான் டாலரேட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நான் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனேன்னா என் டே ஒன்னே தட் இஸ் மை பவுண்டரி. நீ என்ன ஆனாலும் இஃப் யூ டிஸ்ரெஸ்பெக்ட் மீ ஐ வில் நாட் ஸ்டே. பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அதை நான் 3 வருஷம் கூட நான் கோ த்ரூ பண்ணியிருப்பேன். ட்ரைங் டு ப்ராபப்ளி ஓவர் டைம் மாறும்னு நினச்சி போயிட்டே இருக்கும். பெயின் வந்து ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இருக்கும் ஆப்வியஸ்லி. பிகாஸ் நம்மளுக்கு அது பர்சன் இல்லை, சின்ன வயசுல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டாய் அது உடஞ்சி போச்சு, இல்லை வீட்டில் தூக்கி போட்டாங்க, பிடிச்ச ட்ரெஸ். எனக்குலாம் வந்து எனக்கு ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு ஒரு டிஷர்ட் இருக்கு. அது வந்து நான் ஒரு 12 வருஷம் வச்சிருந்தேன். ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா அந்த டிஷர்ட்டே காணும். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லாமல் அதை தூக்கி போட்டாங்க. அது ஃபேட் ஆகி ரொம்ப ஒரு கொடூரமான சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். பட் அது போட்டால் எனக்கு ஒரு கம்ஃபர்ட். அந்த டிஷர்ட் என் பெட்ரூம்ல இல்லைன்றதை நான் ப்ராசஸ் பண்றதுக்கு எங்க அம்மாவை நான் திட்டின அன்னைக்கு, அறிவில்லை அவனுக்கு எப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் என் ரூமுக்கு எதுக்கு வந்த, எதுக்கு என் டிஷர்ட் எடுத்து போட்டேன். ஸோ ஏதோ ஒரு கம்ஃபர்ட் நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை அந்த பொருளோ கொடுக்கும்போது சடனாக அதை நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபார் வாட் எவர் ரீசன் இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். இட் வில் டெஃபினெட்லி டேக் சம் டைம் ஃபார் யூ டு. And the longer the relationship, your entire life would be around the relationship. சடனா அது வெளில எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். No one likes change. யாருக்குமே வந்து புதுசா ஒரு விஷயம் நடக்கும்போது அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆக மாட்டாங்க. Again, I think it's part of being in love. Part of being loved, and also as a social animal, as you told, change ஏற்றுக்கிறதுக்கு பயமா இருக்கு. I have seen this pattern a lot. Successful people, அவங்க என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து லைக் கேமராவோ லைக் பாட்காஸ்ட் கூப்பிட எல்லாமே நடக்கும். ஆனாலும் they tend to seek validation. அது எதனால அந்த விஷயம் அவங்க பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுவே I don't know if it's a general statement if they would seek validation, but sometimes when you go on the top and you're very lonely, when எல்லாருமே உங்களுக்கு glorified-ஆ ஒரு godly figure-ஆ பார்க்கும்போது யாராவது உங்களை வந்து ஒரு ஹியூமன் டச்சோட பேசினாங்க, இல்லை if they see through you beyond your success, you will actually like it. Okay. If someone sees through me, for example, beyond my family title, and if they appreciate me for something else, as a mother you're doing this really well, or நீ இந்த ட்ரெக் போனது is inspiring me, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். More than talking about how many crores did you make, how many lakhs did you make. So I think for successful people, validation விட என்ன ஹியூமனா பார்க்குறாங்க அப்படின்னா it will make them feel good. Because you anyways wake up to feel like a very godly figure by people around you. Maybe that's the thing that they look for. Understood. இப்போ நீங்கள் ட்ரெக் சொல்லும் போது என்னன்னா லைக் நிறைய பேர் வந்து ஈல் ஆகணும் அப்படின்ட்டு தெரப்பியை தாண்டி சில வந்து ட்ராவல் இஸ் மை தெரப்பி, மியூசிக் இஸ் மை தெரப்பின்லாம் சொல்கிறாங்க. Do you actually think traveling and doing other certain things can also heal yourself? 100%. No doubt at all. Okay. எனக்கு it's directly impacted me in a lot of ways when I've traveled. அது ஹீலிங்கிறது எப்படின்னா you will actually ஹீலிங் ஒரு விஷயமே வந்து எப்படி சொல்லுது, இது பண்ணா நான் ஹீல் இப்போ ட்ராவல் போனால் நான் ஹீல் ஆயிடுவேன்னா அப்படி அதான் தெரியல. இட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ கெட் த்ரூ ட்ராவல். ஓகே. அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் பார்க்குறதோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ட்ரெக்குக்கு போகும்போது ரொம்ப பேசிக்கான ஹாஸ்டல்ஸை ஸ்டே பண்ணியிருக்கேன். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும். பட் அந்த ஊர்லேயும் அங்கே ஒரு மக்கள் வர்றாங்க. அண்ட் த வே தே ட்ரீட் யூ வென் யூ கோ தேர், அவங்களுக்கு ஹாப்பினஸ்னால் என்ன. அங்கே இருக்கிற நிறைய லேடிஸ் நான் மீட் பண்ணும்போது வந்து சும்மா ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. பட் அதை வச்சு அவங்க பசங்களெல்லாம் படிக்க வைப்பாங்க. அண்ட் வெரி ஹாப்பி. அவங்க அவ்வளோ வார்மாக வெல்கமிங்காக இருக்கும்போது யூ வில் வாண்ட் டு கேரி தட் வித் யூ. ஸோ நான் பண்ண ஒரு ஃபேஸில் வந்து நான் அமைதியாக when I went into silence, spirituality and travel are the two things that made me, I think, who I am today. Okay. For sure. It will definitely heal you.
பிகாஸ் உங்களோட ஒரு வட்டத்தை தாண்டி நீங்கள் வெளில போய் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் தட் த வேர்ல்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் தட் பீப்புள் ஆர் வெரி பியூட்டிஃபுல். நம்ம லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருந்தாலே இது மனுஷங்களே இப்படி தான் அப்படின்றவங்க. ஆக்சுவலி தட் இஸ் நாட் ஈவன் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். தட் பர்டிகுலர் பர்சன் ஆர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் யூ ஆர் இன், பீப்புள் ஆர் லைக் தட், பட் த வேர்ல்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது வந்து நீங்கள் காசு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ அவுட் தேர். The more and more you widen your circle, or the more and more you don't get into a circle and you just want to keep exploring, the healing ன்றதை தாண்டி you will appreciate life and you will actually start enjoying the beauty of life. இன்னைக்கு நம்ம ஏன் எல்லாருக்கும் வந்து இந்த 96 படத்துல வர அந்த ஒரு பாட்டு அவ்வளவு பிடிச்சிருக்கு? Because we all envision a life. அது நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல போய் நம்ம அனுபவிச்சா நல்லா இருக்கும் பண்ணா யூல் நேச்சுரலி ஃபீல் தட் ஹை. இது வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறதுலே சூட் ரூமில் உட்காந்து பண்ணாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவ்வளோதானான்னு தோணும். பட் வென் யூ கோ இன் டு கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் நேச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஹை. ஸோ டெஃபினெட்லி அது ஹீலிங்ன்றதை தாண்டி இட் வில் மேக் யூ appreciate life. It will make you appreciate. We appreciate why we exist as a human and exactly. then like yeah. Nice. Yeah. நிறைய பேர் வந்து தெரப்பி இப்போ வென் ஐ ஸ்டார்டட் எனக்கு வந்து போன உடனே ஃபஸ்ட்டு ஒரே செஷன் வந்து எல்லாமே தீர்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் அதான் இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெக்ட் தெரப்பி ஆஸ் அ குயிக் ஃபிக்ஸ் மெக்கானிசம் அந்த மாதிரி. பட் ஆனால் அது ஒர்க் ஆகாது இல்லை. லைக் ஒய் டு யூ திங்க் இட்ஸ் நாட் ஒர்க்கிங்? ரொம்ப ஸ்பீடாக அது ஏன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வயசு நீங்கள் தெரப்பிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் 20 வருஷ வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் ஒரு நாளில் வந்து ஒரு 60 மினிட்ஸில் பேச முடியுமா? டெஃபினெட்லி முடியாது. ஸோ உங்களே புரிஞ்சுக்க நீங்கள் யாருன்றதே ஒருத்தவங்க வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க கற்றுக்குறாங்கன்றப்போ ஹவு கேன் தே ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரப்பியில் வந்து நோ சைக்காலஜிஸ்ட் வில் கிவ் யூ சொல்யூஷன்ஸ். தே ஓன்ட் டெல் யூ ஓகே எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம்னா ஓகே பிரேக்கப் பண்ணுன்னு எந்த தெரப்பிஸ்ட்டும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தேர் நாட் அன் ஆக்சுவல் தெரப்பிஸ்ட். They will help you understand why you feel a certain way. Is it something that you can work out? Or is it something that will not work out for you? இப்போ உங்களுக்கு இருக்கிற அதே கதையை இப்போ நான் போயிட்டு என் தெரப்பிஸ்ட் கிட்ட சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் சொல்லியிருந்தா எனக்கு அதே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் I am very different as a person. My outlook of life, my outlook of values in a relationship could be very, very different. பட் அந்த வேல்யூஸ் என்ன, எனக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமாக இருக்குது, எனக்கே இந்த விஷயம் வந்து ஒத்துக்கவே முடியல, எனக்கு எதனால் பிரச்சனை வருதுன்றது புரிய வைக்கிறதோ ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேட்டர்ன்ஸ் இஸ் வாட் தெரப்பி வில் டூ. இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை கண்டினியூ பண்ண வேணாமன்றது வில் பி யோர் டெசிஷன். பட் இது எல்லாமே ஒரு 60 நிமிஷத்தில் நடக்கணும்னா இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். But the more and more you continue working on yourself, you will start understanding yourself very better. So next time when you get into a relationship, the chances of you breaking up with that person will significantly go low because you know what you want in the relationship. லோன்லியாகவே இருந்தாலும் நம்ம டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவ்வளோ ஈஸியாக இறங்க மாட்டோம். பிகாஸ் யூ நோ ஓகே திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. தட் டசன்ட் மீன் தட் பர்சன் இஸ் பேட், பட் யூ ஆர் கிளியர் தட் நம்மளுக்கு இது வேண்டாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை ஐ சே தெரப்பி இஸ் பியூட்டிஃபுல். பிகாஸ் நம்ம யாருன்றதை இன்னொருத்தவங்க மூலமா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. பேசிக்கலி ரிஃப்ளெக்டிங் ourselves with someone else அந்த மாதிரி. இப்போ இந்த ஜர்னலிங் அப்படின்ற ஒரு கான்செப்டும் கரண்ட்லி இட்ஸ் ட்ரெண்டிங். இப்போ ஜர்னல் பண்றதாலையும் பீப்புள் ஆர் டே டு டே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு ரிஃப்ளெக்டிங்ல. ஸோ அது பண்றதுனால தெரப்பிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜர்னலிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அது பேசிக்காக வந்து ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை யூல் ப்ராசஸ், யூல் ரைட். நீங்கள் எழுதும்போது இப்போ ஒரு புக் எழுதும்போது நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கும் நீங்கள் எழுதுறதுக்கும் இந்த ஸ்பீட் ஆஃப் கான்ஷியஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகிற ஸ்பீட் வில் ஆக்சுவலி ஃபீல். ஓகே. டெக்ஸ்ட் பண்ணும்போது படப்படன்னு நம்ம பண்ணி ஒரு விஷயத்தை அமைச்சிரும், யோசிக்க மாட்டோம், ப்ராசஸ் பண்ணோம், டக்குன்னு அமைச்சிரும். பட் நீங்கள் உட்காந்து காலையிலேருந்து உங்கள் டே என்ன ஆச்சுன்னு எழுதும்போது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். ஜேர்னலிங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல கலர் பெனில் நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பிரெயினில் என்ன தோணுதோ அப்படியே நீங்கள் வந்து டம்ப் பண்ணலாம். எனக்கு ரீசெண்டாக என் தெரப்பிஸ்ட் வந்து பிரெயின் டம்ப்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபோனில் வந்து 10 மினிட்ஸ் மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த 10 மினிட்ஸில் எனக்கு என்ன தோணுதோ நான் எழுதலாம். எனக்கு வந்து நாளைக்கு இப்போ வந்து உங்களோட பாட்காஸ்ட் இருக்கணும் எழுதலாம், இல்லை வந்து இன்றைக்கி வந்து என் டீமில் இந்த மாதிரி நடந்துச்சும் எழுதலாம், இல்லை எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபெயில், இட் குட் பி எனி திங். பட் இது ஏன் எனக்கு சொன்னாங்கன்னா ஐ கெப்ட் டெல்லிங் ஹர் எனக்கு ஒர்க் ஒரு மாதிரி ரொம்ப நிறைய பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரப்பின்னு உட்காரும்போது எனக்கு பேச ஒன்றுமே வரல. நான் அவங்ககிட்ட சொன்ன வாரம் ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்குது, எனக்கு எப்படியாவது போய் இதெல்லாம் பேசணும்னு தோணுது, பாயிண்ட்ஸும் எழுதி வைக்கிறேன். பட் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அதோட இன்டென்சிட்டி சொல்ல தெரியல, அது ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோதானான்ற மாதிரி தான் எனக்கே தோணுது.
பட் ஐம் ஃபீலிங் வெரி ஓவர்வெல்ம்டு. இந்த 10 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க எனக்கு. ஒன்றுமே யோசிக்கிறேன், பட் ஆனால் பேப்பர் பென்னில் தான் எழுதணும், டைப் பண்ணாதே இது. இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஃபார் மீ. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பட் இட்ஸ் ஹெல்பிங் யூ ஸ்லோ டவுன். ஓகே, மேபி அந்த இன்டென்சிட்டி அன்னைக்கு வந்து நம்ம ப்ரெஷர் பண்ண இன்டென்சிட்டி அந்த டே அதிகமாக இருந்திருக்கும். பட் அவங்க கிட்ட நம்ம அந்த வீக் எண்டு போகிறதால மேபி அந்த கிராஃப்ட் டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அன்னைக்கு கூட அந்த மாதிரி தான் தோணும். பட் எனக்கு வேர்பலாக சொல்லும் போது நான் ஃபீல் பண்ணுறதும் நான் சொல்கிறதுக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஓவெல்ம்ன்றது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் குக்கர் வெடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஒரு 2 லைனில் முடிச்சிடும். அந்த இந்த ஃபீலிங்க்கும் நான் சொன்னதுக்கும் நடுவில் ஒன்று இருக்குது, அதை தான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து பேசுறதுக்கே வந்து சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லும்போது இந்த எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. ஸோ அது ஜேர்னலிங்ன்றதை விட திஸ் இஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் அகேன் இட் கோஸ் பேக் டு ரைட்டிங். பட் ஜஸ்ட் பை டூயிங் தட் ஐ ஃபெல்ட் அ லாட் டிஃப்ரெண்ட். தெரப்பியில் நான் அட்ரஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஓவர்வெல்மிங்னு நான் இப்போ நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது லவ் ஹோப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இது ஓவர்வெல்மிங் அப்படின்னா, ஐம் ஏபிள் டு பின் பாயிண்ட் இட் ஸ்பெசிஃபிக்லி சேயிங் இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது எனக்கு இது தோணுச்சு, இதில் நான் இந்த அவுட்கம் நான் எதிர்பார்க்குறேன், இதை எப்படி நான் சால்வ் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன், இல்லை எனக்கு ஏன் இப்படி தோணுது, வாட் எவர் இஸ் மை கொஸ்டின், ஐம் ஏபிள் டு பி மோர் கிளியர் வித் மை தாட்ஸ் பை ஜஸ்ட் டூயிங் த 10-minute ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஜேர்னலிங் வில் help you like put your whatever is running in your head into a paper and pen, and it makes a world of difference. நான் ஏர்லியர் வந்து என்னோட டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது நிறைய கோவம் இருந்துச்சு. எனக்கு என் சொசைட்டி மேலே கோவம், ஃபேமிலி மேலே கோவம், என் எக்ஸ் ஹஸ்பண்ட் மேலே கோவம். அப்போ எனக்கு கொடுத்த ஆக்டிவிட்டியே வந்து உனக்கு என்ன தோணுதோ ஒரு லெட்டராக எழுது, யார் மேலே உனக்கு கோவம் இருக்கோ லெட்டர் எழுது அப்படின்னா. லெட்டர் எழுதி நீ வந்து அதை பேர்ன் பண்ணு, இல்லை வந்து கிழிச்சு நீ வந்து வாட்டரில் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஸ்டூபிடாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ கோவப்படுறேன், எனக்கு லிட்டரலாக ஒன் பர்சன் இஸ் கிவன் மீ அ சைல்ட் அண்ட் ஹீஸ் லெஃப்ட் மீ. இது ஒரு லெட்டர் எழுதி எரிச்சு போட்டால் எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி, நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கும்போது நான் ஒரு ஐ திங்க் 4-5 பேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜஸில் வந்து எழுதிட்டே வந்து போயிட்டு அது எடுத்து ஒரு 2-3 நாள் வச்சுட்டு தான் ஒரு நாள் வந்து சரி ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம்னு வந்து என் டெரஸில் போய் அதை பர்ன் பண்ணு. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் இன் மீ, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஃபைன், ஜஸ்ட் லைக் end this is over அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கு சயின்டிஃபிக்லி என்ன நம்மளுக்கு அது நடக்கும்னு எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை, பட் இட் ஹெல்ப் மீ. அண்ட் ஐவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ப்ராக்டிஸ் ஜேர்னலிங் அ லாட் சேயிங் தட் இட் ஹெல்ப்ஸ். ஜேர்னலிங்குமே இப்போ வந்து ஜேர்னலிங்குமே தேர் லாட் ஆஃப் ஆப்ஸ். நீங்கள் ஆப்பில் டைப் பண்ணுறதுக்கும் பேப்பர் பென் வச்சு எழுதுறதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ். ஐ டோன்ட் நோ த சைக்காலஜி பிஹைண்ட் இட், பட் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். ஸோ லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் மட்டுமே இல்லை, பட் ஐ வாண்ட் டு ஸ்டிக் டு ஆண்டர்பிரினர்ஷிப்பிங்க. லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் டென் டு ஹேவ் எமோஷ்னல் பேக்கேஜ் இருக்கும், அன்ரிசால்வ்டு எமோஷ்னல் பெயின்ஸ்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து தெரியாது, லைக் தே டோன்ட் நோ த கரெக்ட் அவேர்னஸ் அபவுட் கோயிங் டு அ தெரப்பி. பட் இது வந்து அவங்களோட பிஸ்னஸில் ஐ சி அ லாட் ஆஃப் டைம்ஸ் இட்ஸ் அஃபெக்டிங். அப்போ இது எப்படி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அவங்களோட எமோஷனல் பேக்கேஜால தான் நடக்குன்றது? ஹவ் கேன் an entrepreneur find? I think it again comes back to pattern. நீங்க சொன்ன மாதிரி it's not just an entrepreneur thing. Lot of us have that issues of carrying baggage from your past. சில பேர் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதை அட்ரஸ் பண்ணா வலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி they'll just brush it under the carpet and they'll start functioning. And people also tend to escape ல, அதனால அது மாதிரி definitely நிறைய பேர், நானுமே அது பண்ணியிருக்கேன். you feel அதை உட்காந்து அதை பற்றி பேச விட இதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி தோணும். பிகாஸ் சம்டைம்ஸ் யூ could have addressed it with someone, you know the pain of doing it, and இன்னொருத்தர் அது வரும்போது you feel like I don't want to do that, அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்றது. I feel at some point of time you will get to a space where you will want to either stop and address it, because இதோட கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க, அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய லாஸ் உங்களுக்கு அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு, நாளைக்கு பின்ன பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லேருந்து எல்லார் மேலேயுமே வந்து யூ வில் ஹாவ் ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும். பட் அட் சம் பாயிண்ட் you will realize that without trusting someone you can't run a business. You don't have to trust all your 100 employees, but you need someone who's trustworthy for you. ஏன்னா ஒரு ஆளாக there is only so much you could do. சில விஷயங்கள் இன்னொருத்தவங்க நம்பி நீங்கள் கொடுக்கணும், தப்பு நடக்க தான் செய்யும். பட் எல்லாமே வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம பண்ணோன்னா it will overwhelm you at some point, but you will come to a headspace where you think like, okay, I need to figure this out. Either I need to change or I need to go address what the problem is and see what could I do better. But definitely it will catch up at some point of time. Otherwise, you will see multiple things breaking around you. அது எப்படியாவது ஒரு பாயிண்ட்ல வந்து புரிய வச்சிரும் லைஃபே நம்மளுக்கு. புரிய வச்சதுக்கு அப்புறம் நம்ம அட்ரஸ் பண்றோமா இல்லையான்றது again it's a different story. டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி எல்லாத்துலயுமே அது அஃபெக்ட் ஆகும். வந்துரும், for sure it will come up to you. What does actually healing look like? At least for me, I feel like the more and more you start accepting yourself, that was healing for me.
இந்த ட்ராவல் மாதிரி விஷயங்களோ இல்லை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இல்லை வந்து எனக்கு ஹியூமன்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை வந்ததே வந்து ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் லவ் ஹோப். அது வரைக்குமே கூட எனக்கு வந்து நிறைய கோவம் இருந்துச்சு. இல்லை இவங்க இப்படி அவங்க அப்படி எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு தோணும்போது இங்கே நான் நிறைய ஏன்னா நான் என்னோட ஸ்டோரி ஓப்பனாக பேசுறதுனால எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து செஷன் முடிச்சதுக்கப்புறமே என்கிட்ட சொல்லுவாங்க நான் இதுக்கு தான் வந்தேன், இது என் ப்ராப்ளம் இருக்கு. I've seen the most successful people have to the outside world. இப்போ அவங்க போயிட்டு எனக்கு இது பிரச்சனைன்னு சொன்னால் நம்மளாம் சிரிப்போம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு. பட் அவங்களுக்கு அது ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் லென்ஸ் பிகாஸ் ஆஃப் லவ் ஹோப். Okay. So I started accepting people and I started accepting my flaws and I started accepting that I can be flawed also. Okay. It is very natural. You don't always have to be perfect. You always don't have to be successful. உனக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங், ஸ்டார்ட் ட்ரீட்டிங் வித் கைண்ட்னஸ்ன்றது தான். ஐ திங்க் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹீலிங் ஃபார் மீ, வேர் ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் தட் ஐ குட் பி திஸ், தி அதர் பர்சன் கேன் பி தட், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பிஹைண்ட் other things that the world has set as an example. So that is healing for me. So I think எல்லாருக்குமே at some level, someday when you start accepting who you are and you feel content about who you are, you will feel healed about it. What's the one thing that you want to convey to my audience, entrepreneursக்கு வந்து மென்டல் ஹெல்த் பற்றி இது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கணும். வாட் ஆர் த 5 steps that they can do, ஒரு செக் மாதிரி they can have அப்படின்னு நினைக்கிறீங்க? மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக if I have to say something for entrepreneursனா, don't do anything at cost of your health, which comes to physical health, mental health or anything. நம்ம பேசின ஒரு விஷயம் மாதிரி தான் ஹஸ்லிங் பற்றிலாம் சொல்லும்போது, life is very beautiful. It is not about just money, it's not about just luxury. இது எல்லாமே வந்து is very superficial. And இது ஆக்சுவலி நம்மளுக்கு வேணும்னா நம்ம எப்படி வேணால் அதை பண்ணிக்கலாம். பட் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு we need to be at a good headspace or a good space in our life to enjoy what you create. So don't build anything or don't run behind anything at a cost of your health. அது definitely not worth it. அது எத்தனை லட்சம் கோடியாக நீங்கள் வந்து பண்ணாலுமே it is definitely not worth it. So find happiness, find things that make you happy and build things in that sense rather than sacrifice பண்ணணும், ஹெல்த்தை விடணும், இது பண்ணணும், அது பண்ணணுன்றது வந்து அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஓட்டம் தான் சொல்லுவோம். தேங்க்யூ ப்ரோ. ஐ திங்க் தேங்க்யூ. ஓரளவுக்கு எல்லாம் ஆல் குட். யா சூப்பர்.